ஓம் சாந்தி 17/12/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மது சிவத்தந்தை பிரம்மா தந்தையோட தரிசி நமக்காக ஆசிரியராக பாடலுக்கு வந்திருக்கிறார். நம்மளாம் இறைமாணவர்கள் மிக கவனமா ஆத்ம அபிமானி நிலையில இந்த முறையை கேட்கலாம். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் தன்னுடைய சௌபாக்கியத்தை உருவாக்கிக் கொள்வதற்காக தந்தையிடம் வந்திருக்கிறீர்கள். ஈஸ்வர் எந்த குழந்தைகளுடைய அனைத்தையும் ஏற்றுக்கொள்கிறாரோ அந்த குழந்தைகளே பரம சௌபாக்கியசாலிகள். இப்ப நம்மளுடைய சௌபாக்கியத்தை உருவாக்கியதுதான் நம்ம பாபாட்ட கொடுக்கணும். நம்மளுடைய யாருடைய சௌபாக்கியத்தை எல்லாத்தையும் ஏற்றுக்கிறாரோ பாபா, அந்த குழந்தைகள் தான் பரம சௌபாக்கியசாலிகள். நம்ம கொடுக்கறத அவர் ஏத்துக்கணும். அது பெரிய விஷயம் போல இருக்கு. நம்ம கொடுக்கறோம் எல்லாம் கிடையாது. நம்ம மனசார கொடுக்கும்போது அது பாபா ஏத்துக்கணும். அப்ப அந்த மாதிரி குழந்தைகள் தான் பரம சௌபாக்கியசாலிகள். கேள்வி: குழந்தைகளின் எந்த ஒரு மறதியினால் மாயை மிகவும் பலசாலி ஆகிறது? குழந்தைங்க ஒரு விஷயத்த மறந்து போயிடுறாங்க, அதனாலதான் மாயா பலசாலி ஆயிடுதுன்றாரு. பதில்: குழந்தைகள் சமைக்கும் போது பாபாவை மறந்து போகிறார்கள். குழந்தைகள் இப்ப சமைக்கும் போது பாபா நினைவுல சமைக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. இவங்க சமைக்கும் போது பாபா மறந்துட்டு சமைக்கிறாங்க. பாபாவுக்கு போகம் வைக்கிறது இல்ல. பாபாவுக்கு போக் வச்சுட்டு சாப்பிடணும். சாப்பாடு செய்யறத நம்ம அப்படியே பாபாவுக்கு கொஞ்சோண்டு நம்ம பிளேட்ல வச்சு நம்ம அவருக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு நம்ம சாப்பிட்டோம்னா அதுல மாயா வராது. அதனால மாயா சாப்பாட்டை சாப்பிட்டு விடுகிறது. இதனால் அது பலசாலி ஆக்கி விடுகிறது. அப்ப நம்ம பாபா நினைக்காம சாப்பிடும் போது மாயா தான் சாப்பிடுது. மாயா சாப்பிடும் போது அது பலசாலி ஆயிடுது. பிறகு குழந்தைகளுக்கு துன்பம் தருகிறது. அதனாலதான் குழந்தைகளுக்கு துன்பமே வருதுன்றாரு. இந்த ஒரு சிறிய மறதியினால் தான் மாயாவிடம் தோல்வியை ஏற்படுத்துகின்றார். அப்ப எங்க இருந்து அந்த எலி நுழையுது, மாயான்ற எலி நுழையுதுன்னா அந்த சாப்பாட்டுலதான் சொல்றாரு. இந்த சின்ன மறதிதான் உங்களுக்கு மாயாவை வரவழைக்கின்றார். ஆகையினால் பாபாவின் கட்டளை இப்ப கட்டளையிடுறாரு, குழந்தைகளே என் நினைவுல இருந்து சாப்பிடுங்கள், உன்னுடன் தான் சாப்பிடுவேன், அந்த மாறாத உறுதிமொழியை எடுங்கள். நீங்க சாப்பிடுங்க, ஆனா பாபா கூட்டு வச்சுக்கிட்டு உன் கூட தான் பாபா நான் சாப்பிடுவேன், நீ ஊட்டி விட்டாதான் சாப்பிடுவேன்ட்டு சாப்பிடுங்க, இந்த உறுதிமொழி எடுங்கன்றாரு. எப்போது நினைவு செய்யறீங்களோ அப்போதுதான் திருப்தியாக இருப்பார். பாபாவை நம்ம நினைச்சாதான் அவருக்கே திருப்தியா, அப்பதான் அவர் திருப்தியா இருப்பாராம் சொல்றாரு. பாட்டு: இன்று இல்லை என்றாலும் நாளை இந்த மேகங்கள் கலையும். அதாவது இந்த பாட்டோட அர்த்தம் இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு இந்த மாயா போயிடும், எல்லாமே போயிடும்ன்ற மாதிரி அந்த பாட்டு. ஓம் சாந்தி. நம்முடைய துர்பாக்கியத்தின் நாட்கள் மாறி இப்போது சதா காலத்திற்கும் சௌபாக்கியத்தின் நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது என குழந்தைகள் புரிந்து கொள்கிறீர்கள். இப்ப நமக்கு தெரியும்ல, நம்ம பாபா மனிதன் தேவதையாக்கிட்டாரு, சொர்க்கத்துக்கு போக போறோம். இப்ப இந்த கலியுக துர்கதியில இருக்கிறோம் இல்லையா, அந்த துர்கதியில இருந்து நம்ம நல்ல கதிக்கு இப்ப சௌபாக்கியத்தின் நாட்கள் நமக்கு வந்துட்டு இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும். முயற்சிக்கேற்ப வரிசை கிரமத்துல பாக்கியம் இப்போ மாறிக்கிட்டே இருக்குதுன்றாரு. எல்லாருமே முயற்சிக்கேற்ப அவங்கவுங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. பள்ளிக்கூடத்தில் கூட பாக்கியம் மாறிக்கொண்டே இருக்கிறது அல்லவா. பள்ளியில கூட பாஸ் ஆயிட்டுனா அடுத்தடுத்த கிளாஸுக்கு போவாங்க இல்லையா, அதாவது உயர்ந்ததாகி கொண்டே இருக்கிறது. இப்போது இந்த இரவு முடிய போகிறது. பாபா சொல்றாரு, இப்ப கலியுகம் முடிஞ்சு சத்தியோகம் வரப்போகுது, பாக்கியம் போது மாறிக்கொண்டிருக்கிறது என நீங்கள் நன்கு தெரிந்துள்ளீர்கள் சொல்றாரு. அதாவது சொர்க்கத்திற்கு அதிபதியாகி கொண்டிருக்கிறீங்க. இப்ப நம்ம சொர்க்கத்துக்கே அதிபதி ஆயிட்டு இருக்கோம். யாரா இருந்தாலும் சரி, பாபா குழந்தை ஆயிட்டாங்கன்னா ஒரு துளி ஞானம் கேட்டாலும் அவங்க சொர்க்கத்துக்கே அதிபதி தான். நாம் வரிசை கிரமத்தில் முயற்சிக்கு ஏற்றாற் போல நம்முடைய துர்பாக்கியத்தை சௌபாக்கியமாக இப்ப மாத்திட்டு இருக்கிறோம்னு சொல்றார் பாபா. இப்போது இரவிலிருந்து பகலாக மாறிக்கொண்டிருக்கிறது. குழந்தைகளாகிய உங்களை தவிர வேற யாருக்குமே இது தெரியவில்லை. ஆனா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது, நம்ம துக்கம்லாம் நமக்கு சுகமா மாறிட்டு இருக்குது, நம்ம வாழ்க்கையே மாறிட்டு இருக்குது அப்படின்றது யாருக்குமே தெரியாது நம்மளை தவிர. பாபா குப்தமாக இருக்கிறார். இங்க எல்லா வேலையும் குப்தமாக நடக்குது. பாபாவும் குப்தமா தான் இருக்கிறார். அவருடைய விஷயங்களும் குப்தமாக இருக்கிறது. மனிதர்கள் அமர்ந்து சகஜ ராஜயோகம் மற்றும் சகஜ ஞானத்தின் விஷயங்கள் சாஸ்திரங்களை எழுதியிருக்கிறாங்க. இந்த சாஸ்திரங்களை எழுதியிருக்கிறாங்க. ராஜயோகம் ஈஸ்வரனே சொல்லி கொடுத்தாரு. அது ஈஸியான ராஜயோகம் மற்றும் சகஜ ஞானம் இதெல்லாம் பத்தி சொல்லியிருக்கிறாங்க, சாஸ்திரத்துல இருக்குது. ஆனால் யார் அந்த சாஸ்திரத்தை எழுதினாங்களோ அவங்க இறந்து விட்டாங்க. அவங்க துவாபரத்துல எழுதியிருக்காங்களா, அவங்க உயிரை விட்டாங்க எழுதிட்டு. மற்றபடி யார் இதை படிக்கிறாங்களோ அவர்கள் எதையுமே புரிந்து கொள்வதில்லை சொல்றார். இந்த படிக்கிறவங்க யாரோ தானே எழுதியிருக்கிறாங்க, இதெல்லாம் உண்மையாவா இருக்கும்ட்டு யோசிக்காம எதையுமே புரிஞ்சுக்கிறது இல்லைன்றாரு. ஏனென்றால் முட்டாளாக இருக்கிறாங்க. அதை படிக்கிறவங்க முட்டாளா இருக்கிறாங்கன்றாரு. எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு.
நீங்கள் வரிசை கிரமத்தில் முயற்சி செய்து புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். இப்ப நம்ம பாபா கிட்ட வந்து அந்த சத்தியமான ஞானத்தை கேட்டு வரிசை கிரமமா மாறிட்டு இருக்கிறோம். அனைவரும் ஒன்று போல முயற்சி செய்வதில்லை. இருந்தாலும் வீக்கேஸ்ல கூட எல்லாரும் ஒரே மாதிரி முயற்சி செய்யறதில்ல. நம்ம மாயா செய்ய விடுறதில்ல. துர்பாக்கியம் என்று எதற்கு கூறப்படுகிறது, சௌபாக்கியம் என்று எதற்கு கூறப்படுகிறது என்பதை பிராமணர்களாகிய நீங்க மட்டும்தான் அறிகிறீர்கள் சொல்லி சொல்றாரு. மேலும் அனைவரும் காரிருள்ல இருக்கிறாங்க. இப்ப எல்லாமே உலகமே காரிருள்ல இருக்கிறாங்க. அவர்களுக்கு புரிய வைத்து எழுப்ப வேண்டும். எல்லாருக்கும் இந்த நம்ம ஞானம் அடைஞ்ச மாதிரி மற்றவங்களையும் ஞானம் அடைய வைக்கணும். ரொம்ப கர்ண தூக்கத்துல தூங்கிட்டு இருக்கிறவங்க எழுப்பணும்ன்றது சூரிய வம்சத்தினருக்கு சௌபாக்கியசாலி என்று கூறப்படுகிறது. பாபா சொல்றாரு, சௌபாக்கியசாலி உண்மையில யாருன்னு பாத்தீங்கன்னா லட்சுமி நாராயண் ராஜ்யத்துல யார் வராங்களோ சூரிய வம்சத்துல வர்றவங்களுக்கு தான் சொல்லப்படுது. அவர்களே 16 கலையில் நிரம்பியவர்களா இருக்கிறாங்கன்றது. சூரிய வம்சத்தவர்கள் தான் 16 கலை நிரம்ப பெற்று போறவங்க. அப்ப இங்க வந்து நாலு சப்ஜெக்ட்லயும் பாஸ் ஆயிருப்பாங்க. யோகா, முரளி, யோகா, தாரணை, சேவை எல்லாத்தையும் செஞ்சு 16 கலையில நிரம்பி இருக்கிறவங்க தான் அந்த சூரிய வம்ச ராஜ்யத்திலே போக முடியுன்றாரு. நாம் பாபாவிடமிருந்து சொர்க்கத்திற்காக சௌபாக்கியத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். இப்ப நம்ம பாபா கிட்ட வந்து சொர்க்கத்துக்காக நம்ம சௌபாக்கியத்தை உருவாக்கிட்டு இருக்கோம். அந்த தந்தையே சொர்க்கத்தை படைக்கக்கூடியவர். அல்லாஹ் அவனை படிச்சாரெல்லாம் சொல்லிடுறாங்கல்ல இஸ்லாம் தர்மத்துல. அந்த கடவுள் தான் வந்து இந்த சொர்க்கத்தை படைக்கிறார். அவர் நம்மளுடைய அப்பா. ஆங்கிலம் தெரிந்தவர்கள் கூட நாங்கள் இறை தந்தை மூலமாக சொர்க்கத்தின் சௌபாக்கியத்தை உருவாக்கிட்டு இருக்கிறோம் என்பதை நீங்கள் புரிய வைக்க முடியும். இப்ப வெளிநாட்டுக்காரங்களா இருந்தா கூட நீங்க சொல்லலாம், காட்ஃபாதர் தான் எங்களுக்கு சொர்க்கத்தை உருவாக்கிட்டு இருக்கிறாரு, கூப்பிடுறாரு, அவர் மூலமா தான் நாங்க இந்த சௌபாக்கியத்தை உருவாக்கணும்னு சொல்லலாம். சொர்க்கத்தில் சுகம் இருக்கிறது, நரகத்தில் துக்கம் இருக்கிறது. கோல்டன் ஏஜ் என்றால் சத்தியுகம், சுகமானது. அயன் ஏஜ் என்றால் கலியுகம், துக்கமானதுன்னு சொல்லி புரிய வைங்க. முற்றிலும் எளிய விஷயம் தான் இது. இப்போது நாம் முயற்சி செய்துட்டு இருக்கிறோம். ஆங்கிலேயர்கள், கிறிஸ்தவர்கள் போன்றோர் நிறைய வருவார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. போக போக பாருங்க, மவுண்ட் அபுக்கு எல்லாருமே வருவாங்க, வெளிநாட்டவர்கள் வருவாங்க. நாங்கள் ஒரே ஒரு சொர்க்கத்தை படைப்பவராகிய இறை தந்தையை மட்டும்தான் நினைக்கின்றோம். சொல்லுங்க அவங்கள்ட்ட, நாங்க வந்து ஒரே ஒரு சொர்க்கத்தை படைக்கக்கூடிய காட்ஃபாதரை தான் நினைக்கிறோம். ஏனென்றால் மரணம் எதிர் நிற்கிறது என சொல்லுங்க. ஏன்னா எல்லாருக்குமே மரணம். உலக விநாசத்தை விடுங்க, நம்ம எவ்வளவு நாளைக்கு இருக்க போறோம். அதனால இருக்கிற வரைக்கும் பாபாவை நினைச்சிட்டு இருக்கிறோம். சொல்லுங்க, நீங்கள் என்னிடம் தான் வர வேண்டும் என பாபா கூறுகிறார். பாபா சொல்றாருன்னு சொல்லுங்க. பாபா என்ன சொல்றாரு, நீங்க என்கிட்ட தான் வரணும் சொல்றாரு. தீர்த்த யாத்திரைகளுக்கு கூட போகிறார்கள் அல்லவா. நிறைய பேர் இந்த காசி, ராமேஸ்வரம் இந்த மாதிரி இடத்துக்கு, கங்கைக்கு எல்லாம் போறாங்க. பௌத்தர்களுக்கு என அவர்களுடைய தீர்த்த ஸ்தலம் இருக்கிறது. புத்த தர்மத்தை சேர்ந்தவங்களுக்கு அவங்களுக்குன்னு தனி தீர்த்த ஸ்தலம் இருக்கு. அதே போல கிறிஸ்தவர்களுக்கும் தீர்த்த ஸ்தலம் இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் அவரவருக்கு என்ன பழக்க வழக்கங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு மதம்னா அவங்கவுங்க மதத்துக்கு ஒரு தீர்த்த யாத்திரை போவாங்க. நம்முடைய இது புத்தி யோகத்தின் விஷயமாகும். ஆனா இங்க நம்ம வந்து தீர்த்தஸ்தலம் போகிறது இல்லை. நம்ம புத்தி மூலமா பரந்தாமத்தை நினைக்கிறோம், பாபாவை நினைக்கிறோம். இது புத்தி யோகத்திற்கான விஷயம் சொல்லி சொல்றாரு. எங்கிருந்து நடிக்க வந்திருக்கின்றோமோ அங்கேயே மீண்டும் போக வேண்டும். பரந்தாமத்துல இருந்து வந்தோம், திரும்ப பரந்தாமத்துக்கே போகணுன்றாரு. அதான் வீடு பேரை அடையுது. சொல்லுவாங்களா, வாழ்க்கையை வாழறதே வந்து வீடு பேரை அடையணும் அப்படின்னு சொல்லி சாமியார்கள் எல்லாம் சொல்லுவாங்க. சும்மா வாழக்கூடாது. மனுஷனா பிறந்ததுக்கு அர்த்தமே வந்து வீடு பேரை அடையணும். வீடு பேருன்னா நம்ம பரந்தாமத்துக்கு போகிறதா. அவரே சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யக்கூடிய இறை தந்தை. கடவுள் வந்து யாரும் கிடையாது, அவர் வந்து சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவர். நான் உங்களுக்கு உண்மையான வழியை தெரிவிக்கின்றேன் என அவர் நமக்கு கூறியுள்ளார். கடவுள் சொல்றாரு, நான் உங்களுக்கு சத்கதியை கொடுக்குறேன், சரியான பாதையை காட்டுறேன். தந்தை காட்ஃபாதரை நினைத்தால் கடைசி நினைவுக்கு ஏற்ப நல்ல நிலையை அடையலாம். இப்பொழுதே அவர் நினைக்கிற பிராக்டிஸ் பண்ணிட்டே வந்தோம்னா கடைசியில அவர் ஞாபகம் வரும். அப்ப கடைசியில அவர் நினைச்சோம்னா நம்ம நல்ல கதி அடையலாம்ன்றாரு. யாராவது நோய்வாய்ப்பட்டால் அனைவரும் சென்று அவருக்கு ராம் என கூறுங்கள் என கவனம் மேற்கொள்ள செய்கிறார்கள். இப்ப பக்தியில எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப வயசாயிடுச்சு, படுத்த படிக்கையா இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ராமாயணம், மகாபாரதம் எல்லாம் வாசிப்பாங்க, பகவத்கீதையெல்லாம் வாசிப்பாங்க. கிருஷ்ணா சொல்லுங்க, ராமா சொல்லுங்க, இதெல்லாம் சொல்லுவாங்க. வங்காளத்தில் யாராவது இறக்கும் தருவாயில் இருந்தால் கங்கை கரைக்கு எடுத்து சென்று ஹரி என சொல்லுங்கள், ஹரி என சொல்லுங்கள், ஹரியிடம் சென்று விடுவீர்கள் என கூறுகின்றார்கள். பெங்கால்ல கூட அப்படிதான் செய்யறாங்களாம். கங்கை கரை கூட்டு போயிட்டு ஹரி நாமம் சொல்லுங்க, ஹரி சொன்னா அவர்கிட்ட போயிடுவீங்க அப்படின்னு சொல்றாங்க. யாரும் செல்வதில்லை. பாபா சொல்றார், யாருமே
ஹரிகிட்ட போக முடியாது. சத்தியுகத்தில் ராம் ராம் என கூறுங்கள் அல்லது ஹரி என கூறுங்கள்ட்டு சொல்ல மாட்டாங்க. சொர்க்கத்துல எல்லாம் இந்த மாதிரி வாயால சொல்லுங்கலாம் சொல்ல மாட்டாங்க. வாயால சொன்னா போயிட முடியுமா? மனசால நினைக்கணும் இல்லையா? யாருகிட்ட போகணுமோ அவங்கள மனசால நினைச்சாதான் அவங்கள்ட்ட போக முடியும். வாயால சொன்னா போக முடியாது சொல்றாரு பாபா. இந்த மாதிரிலாம் சொர்க்கத்துல யாரும் சொல்ல மாட்டாங்க. துவாபர யுகத்தில் இருந்துதான் இந்த பக்தி மார்க்கம் ஆரம்பமாகிறது. முதல் 2 யுகத்துல இந்த மாதிரி பக்தியின் விஷயங்களே கிடையாது. துவாபர யுகம் 2500 வருஷம் தான், கடைசியா 2500 வருஷம் தான் இந்த பக்தி ஆரம்பமாகுன்றாரு. சத்தியுகத்தில் யாருமே எந்த பகவானையும் குருவையும் நினைப்பதே கிடையாது. சொர்க்கத்துல எல்லாமே தேவதைகள். அவங்க எந்த ஒரு கடவுளையோ இல்ல குருட்டியோ போக மாட்டாங்க. அதாவது நான் வயசாயிடுச்சு, நான் வானப்பிரஸ்த நிலை, இனிமே நான் உடம்ப விட்டுட்டு போகணும், அப்ப எனக்கு சத்தியதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த குருவும் தேடி போக மாட்டாங்க. இந்த காலத்துலதான் வயசாயிடுச்சுன்னா வீட்லயே பசங்க பாத்துக்க மாட்டேது, சரி நம்ம இதோட நம்ம உடம்ப விட வேண்டியதா இருக்கும், இருக்கிற வரைக்கும் நம்ம காசி யாத்திரை அங்க போவோம், அந்த குருகிட்ட போவோம் அப்படிலாம் போறாங்களே, அந்த மாதிரி சொர்க்கத்துல யாரும் போக மாட்டாங்க. அங்கே தன்னுடைய ஆத்மா இருக்கு. நம்ம ஆத்மா இந்த உடலை விட்டு இன்னொன்றை எடுப்போம் என நினைவுபடுத்தப்படுகிறது. சொர்க்கத்துல எல்லாருக்குமே தெரியும் நான் ஆத்மா இந்த உடல்ல இருக்கேன், இந்த உடலை விட்டு வேற ஒரு உடல் எடுப்பேன் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். தன்னுடைய ராஜ்யம் நினைவில் இருக்கிறது. எல்லாருக்குமே அவங்களுடைய ராஜ்யம் கூட நினைவில் இருக்கும். நம்முடைய ராஜ்யத்தில் சென்று பிறப்போம் என புரிஞ்சுக்கிறாங்கன்றாரு. இப்போ முதல்ல ஒரு ராஜ்யம் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா அந்த உடலை விடும்போது அடுத்த ஒரு ராஜ்யம் இருக்குது, அங்க போய் பிறப்பேன், குழந்தையா பிறந்து அதுக்கப்புறம் வாரிசாகி அதுக்கப்புறம் அந்த அவங்க அம்மா அப்பா ராஜ்யம் ஆள்றாங்க இல்லையா, அவங்க போயிட்ட பிறகு இவங்கதான் ராஜ்ய அரியாசனத்துல உட்காருவாங்க. இந்த மாதிரி என்னோட ராஜ்யத்துல நான் போய் பிறப்பேன்றது கொண்டு சொல்லுதலை புரிஞ்சிருப்பாங்கன்ற. இப்போது ராஜ்யம் கிடைக்கிறது என்பதில் உறுதியான நிச்சயம் இருக்கிறது. இப்போ நம்ம இந்த முரளியை நல்லா படிச்சு பாப்சாமான் ஆகும்போதுதான் நமக்கு ராஜ்யம் கிடைக்கும். அதனால ராஜ்யம் கிடைக்க போதுன்ற உறுதியான நிச்சயம் இருக்குதுன்றார். மற்றபடி வேற யாரையும் நினைப்பார்கள் அல்லது தான புண்ணியம் செய்வார்கள். அங்கே தான புண்ணியம் செய்வதற்கு யாரும் ஏழைகளே இருக்க மாட்டார்கள். இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா தான புண்ணியம் செய்வாங்க, வேற ஏதாவது ஒரு குரு இல்ல சாமி ஏதாவது போட்டோ வச்சுட்டு நினைப்பாங்க, தான புண்ணியம் செய்வாங்க. ஆனா அங்க சொர்க்கத்துல தான புண்ணியம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அங்க யாருமே ஏழையா இருக்க மாட்டாங்க. பக்தி மார்க்கத்தின் பழக்க வழக்கமே தனி, ஞான மார்க்கத்தின் பழக்க வழக்கமே தனி. பக்தியில நம்ம செய்யறது எல்லாமே வேற. நம்ம அந்த அன்னதானம் வஸ்திரதானம் இதெல்லாம் பக்தியில. இங்க ஞானத்துல இருந்து நமக்கு எல்லாமே வேறன்றாரு. இப்போது பாபாவுக்கு அனைத்தையும் கொடுத்து விட்டு 21 பிறவிகளுக்கான ஆசையை எடுத்தாயிற்று, அவ்வளவுதான். பிறகு தான புண்ணியத்தின் அவசியமே இல்லை. இப்ப நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் பாபாட்ட உடல் மனம் பொருள் எல்லாத்தையும் சமர்ப்பணம் பண்ணிட்டு 21 பிறவி எல்லாமே பாபா பாபான்னு பாபா கையில எல்லாத்தையும் குடிச்சுட்டு 21 பிறவிக்கு ஆசையை நம்ம எடுத்துக்கிட்டோம், அவ்வளவுதான். பிறகு இங்க தானம் புண்ணியம்னா அவசியம் இல்லை. எது கொடுத்தாலும் பிராமணர்களோட தான் நமக்கு சம்பந்தம். சென்டர்ல கொண்டு போய் கொடுக்குறோமா, அவங்க நிறைவா சாப்பிடுறாங்களா, ராஜ்யம் உருவாக்குது இல்லையா, அப்புறம் நம்மளுடைய குடும்பத்துக்கு நம்ம கொடுக்குறோம். அதனால பாபாட்ட கொடுத்துட்டீங்க, பாபா பேர்ல கொடுத்துட்டீங்கன்னா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அதை யார் சாப்பிடுறாங்க அதெல்லாம் நம்ம பார்க்க தேவையில்ல. பாபாவின் பேர்ல நம்ம உடல் மனம் பொருள் எல்லாத்தையும் சமர்ப்பணம் பண்ணிட்டோம்னா 21 பிறவிக்கு ஆஸ்தி ஆயிடுது. அதனால இந்த தானம் புண்ணியம் எல்லாம் அவசியம் இல்லைன்றாரு. ஈஸ்வரனாகிய தந்தைக்கு நாம் அனைத்தையும் கொடுத்து விடுகிறோம், ஈஸ்வரன் தானே ஏற்றுக்கொள்கிறார். இப்ப ஈஸ்வரன் பேரால இந்த சமர்ப்பணம்வாங்களா, அந்த மாதிரி பாபான்ட்டு நம்ம ஒரு அந்த காலத்துல மாதாஸ்னாவோட பாபான்ட்டு அந்த பாவனையோட கொண்டு போய் ஒரு ₹1 கொடுத்தாலும் அதை பாபா ஏத்துக்கிறாரு. அது மாதிரி இங்க நம்மளுடைய உடல் மனம் பொருள் எதை நம்ம கொடுத்தாலும் பாபா ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் எப்படி கொடுப்பது? பாபா வேணான்ட்டாருன்னா அப்புறம் நம்ம எப்படி கொடுக்கறது? ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதுவும் துர்பாக்கியமே. இப்ப பாபா யாருக்கிட்ட வேணாம்னு சொல்றாரோ அவங்க அவங்களுக்கு துர்பாக்கியசாலின்னு அர்த்தம். ஏற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது, அப்போது அவர்களின் பற்று விலகும். அதனால பாபா வாங்கிட்டாருன்னா நமக்கு அந்த எந்த பொருள் மேலாம் நம்ம பற்று வச்சிருந்தோமோ அதெல்லாம் விலகிடும்ன்றது. இப்ப நம்ம வாழ்ந்துகிட்டே நம்ம என்ன பண்றோம், எங்க இருக்கிறோமோ அந்த உடல் மனம் பொருள் எல்லாத்தையும் பாபாட்ட குடுத்துறோம் இல்லையா. பாபா இதெல்லாம் உன்னிது, என்னோடது எதுவுமே இல்லை, நேற்று சொன்னார்ல எதுவும் என்னது இல்லை பாபா, எல்லாம் உன்னுடையது, எல்லாத்தையும் கொடுத்துருங்க. உடல் மனம் பொருள் உங்க கூட இருக்க சர்வ சம்பந்தம் எல்லா பிரச்சனை, முதல்ல மனசுல இருக்கிற குப்பை பிரச்சனை எல்லாத்தையும் கொடுத்துருங்க. இந்த நோயை பற்றி சிந்தனை கூட வேணாம், எல்லாத்தையும் உன்னிது பாபான்னு கொடுத்துட்டு நீங்க நிம்மதியா இருக்குன்றாரு. இந்த ரகசியத்தை கூட குழந்தைகளாக்கி நீங்க தான் தெரிஞ்சிருக்கிறீங்கன்றாரு. அந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது எதுவுமே எண்ணிது இல்லைன்னும் போது பற்று விளைகிறோம். அப்ப நம்ம ஃப்ரீயா இருப்போம். போகும்போது அந்த ட்ரெஸ் இந்த உடல் கூட ஒரு ட்ரெஸ் மாதிரி அதை ஃப்ரீயா போட்டிருக்கிறோம் இல்லையா, லூஸா போட்டிருக்கிறதுனால
அந்த ட்ரெஸ்ஸை கட்டிட்டு டைம் வரும்போது அந்த ட்ரெஸ்ஸை கட்டிட்டு பற்று இல்லாம நம்ம போயிடலாம். அந்த அல்வா வானலை விட்டு திறந்து வர மாதிரி ஒட்டாம வரும் அல்வா. கடைசியா பழுத்த பழமாகும் போது ஒட்டாம அந்த வானல்ல இருந்து வர மாதிரி நம்மளும் இந்த உடலை விட்டு ஆத்மா அப்படியே பழுத்த பழமா பாபா கூட பறந்து போயிடும். ரொம்ப இறுக்கமா அந்த ட்ரெஸ் இருந்தாதான், பற்று இருந்தாதான் நம்மளால போக முடியாது. அதான் பாபா சொல்றாரு, பற்று விலகிடும். பாபாவை வாங்கிட்டாருன்னா நமக்கு பற்று விலகிடும்ன்றாரு. இதை கூட அவர் வாங்கலைன்னா நமக்கு கஷ்டம்ன்றாரு. அவர் எதையுமே நம்ம கிட்ட இருந்து ஏத்துக்கலன்னா அது நம்ம துப்பாக்கியம்னு சொல்லி சொல்றாரு. இங்கே எதையும் சேர்த்து வைக்க வேண்டியதில்லை, இங்கிருந்து பற்றுதலை விளக்க வேண்டியிருக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. பாபா சொல்றாரு, இங்க நீங்க எதையுமே சேர்த்து வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இங்க என்ன நம்ம சேர்த்து வச்சு எதுவுமே இருக்க போறது, விநாசத்துல அழிஞ்சு போயிடும், நம்மளே போக போறோம். அதனால இங்க சேர்த்து வைக்க வேண்டிய விஷயமே இல்லைன்றாரு. இங்க இருந்து நீங்க பற்றுதல் எல்லாம் விளக்கணும்ன்றாரு. அதுதான் அவசியம்ன்றாரு. வெளியே எங்கு சென்றாலும் தன்னை மிகவும் லேசாக வைத்துக் கொள்ளுங்கள் என பாபா புரிய வைத்திருக்கிறார். நீங்க எங்க போனாலும் சரி, ஒரு சேவையில போனாலும் சரி, எந்த இடத்துக்கு போனாலும் ரொம்ப லேசா வச்சுக்கோங்க சொல்லி சொல்றாரு. நாம் பாபாவின் குழந்தைகள், ஆத்மாக்களாகிய நாம் ராக்கெட்டை விட வேகமாக இருக்கின்றோம். நம்ம கடவுளுடைய குழந்தைகள், ஆத்மாக்கள். நம்ம ராக்கெட்டை விட ஃபாஸ்டா போறோம்ன்றாரு. ஆத்மாவை பாத்தீங்கன்னா அது உடம்புதான் புடிச்சு இப்ப வச்சிருக்குது ஆத்மா. மற்ற ஒரு நொடி அது விட்டுருச்சுன்னா அது எங்க வேணாலும் ராக்கெட் மாதிரி டக்கு டக்குன்னு போகும். இங்க இருந்து அமெரிக்காவுக்கு போகும், எங்க வேணாலும் போகும் ஆத்மா. ராக்கெட்டை விட ஃபாஸ்டா போகும். இவ்வாறு ஆத்மா உணர்வுல இருந்து நடந்தால் ஒருபோதும் களைப்பே ஏற்படாது. நான் ஆத்மான்னு நினைச்சுக்கிட்டு நீங்க எவ்வளவு கிலோமீட்டர் நடந்தாலும் உங்களுக்கு களைப்பே வராதுன்றாரு. தேக உணர்வே உங்களுக்கு வராது. இந்த கால்கள் நடப்பது போன்றே இருக்காது. நீங்க ஆத்மா நினைச்சிட்டு நடக்கும் போது இந்த காலுக்கு சோர்வே இருக்காதுன்றாரு. நாம் பறந்து கொண்டு இருப்போம். நீங்கள் ஆத்ம உணர்வுடைய ஆகி எங்கு வேண்டாமனாலும் செல்லுங்க சொல்லி பாபா சொல்றாரு. பாபா சொல்றா, இந்த உடல் உணர்வை விடுங்க, அதுதான் உங்களை பிடிச்சி இழுக்குது, அதனாலதான் உங்களால எங்கேயும் போக முடியல. நீங்க ஆத்ம உணர்வோட எல்லாம் ஆகி எங்கு வேணாலும் போங்கன்றார். 3 மனிதர்கள் தீர்த்த யாத்திரையிலிருந்து நடந்துதான் போனாங்க. அச்சமயம் மனிதர்களின் புத்தி சம பிரதானமாக இல்லை. அப்ப அவங்க உடல் ஆரோக்கியம் இருந்தது, புத்தியும் நல்ல புத்தியா இருந்தது. அதனால அவங்க நடந்தே கூட போனாங்க. மிகவும் சிரத்தையோடு சென்றாங்க. அவங்க பக்தி சிரத்தையோடு போயிருக்கிறாங்க, களப்படையில. அந்த காலத்துல அப்படித்தானே, இங்க இருந்தே நடைப்பயணம், வீட்டுல இருந்தே நடைப்பயணம் போவாங்க, திருப்பதிக்கு போவாங்க, காசிக்கு போவாங்க. அப்படியெல்லாம் அவங்க புத்தி நல்ல புத்தியா இருந்தது. அதனால சர்வ பிரதானமா, அதாவது ரஜோ பிரதானமா இருந்திருக்கும், கெட்ட புத்தியா இல்லாம. அதனால ரொம்ப பக்தியில இருந்ததுனால அவங்க களப்படையல. தந்தையை நினைவு செய்யும் போது உதவி கிடைக்கும் அல்லவா. இங்கே கூட நமக்கு கடவுளே கூட இருக்கிறாரு. அப்புறம் நம்ம அவர் நினைவுலயே நடந்து போனா நமக்கு ஒண்ணுமே கஷ்டமே தெரியாது, உதவியும் கிடைக்கும்ன்றாரு. அது கற்சிலையாக இருக்கலாம், ஆனாலும் பாபா அச்சமயம் அல்ப காலத்திற்காக மன விருப்பங்களை நிறைவேற்றுகின்றார். பக்தியில கூட கல்லுச்சிலையாதான் இருக்கும், அதுல உயிரோட்டம் இல்லதான். இருந்தாலும் அந்த பாவனைக்காக பாபா விருப்பத்தை நிறைவேற்றுறாரு. யாரெல்லாம் போறாங்களோ, என்ன விருப்பத்தோட போறாங்களோ, அது அதாவது ஒரு விருப்பம் வச்சுக்குவாங்க. எனக்கு இது கிடைக்கணும், அப்ப நான் இப்ப மாலை போட்டுக்கிறேன், இவ்வளவு தூரம் நான் கால்நடையா உன்னை பார்க்க வரேன், இப்படி எல்லாம் நிறைய பக்தர்கள் வேண்டுதல் வச்சுக்குவாங்க. இருந்தாலும் அது அல்ப காலத்திற்கான மன விருப்பம் தான். அதே பாபா நிறைவேற்றார் பக்தியில, ஏன்னா அவங்களுடைய பாவனைக்காக. அந்த சமயம் ரஜோ பிரதானமான நினைவு இருந்தது. அப்ப துவாபர யுகத்துல ரஜோ பிரதானம் தான், ரொம்ப மோசமான காலம் கிடையாது. இப்பதான் ரொம்ப தமோ புத்தி, ரொம்ப புத்தி ரொம்ப கெட்டு போயிடுச்சு. எதை பார்த்தாலும் தப்பு தப்பாவே இங்க நடக்குது. எல்லாமே நடக்கிறது அப்படிதான், நம்ம நினைக்கிறது எல்லாருமே அந்த மாதிரி ஆயிட்டாங்க. அப்பெல்லாம் ரஜோ பிரதானமாக நினைவு இருந்தது. அதிலும் கூட பலம் கிடைச்சது. அப்ப பலம் கூட இருந்தது, பக்தியிலேயே பலம் இருந்ததுன்றாரு. ஏன்னா கடவுள் அந்த அளவுக்கு ரஜோ பிரதானமா நினைச்சாங்க, களைப்பு ஏற்படவில்லை. இப்போது பெரிய ஆட்கள் கூட உடனே களைத்து போகிறார்கள். இப்பெல்லாம் பெரிய பெரிய சாமியார்கள் அவங்களாம் கூட, பெரிய ஆட்கள்லாம் கூட களைச்சு போயிறாங்க. நிறைய ஏழைகள் தான் தீர்த்த யாத்திரைக்கு போகிறாங்கன்றாரு. பணக்காரர்கள் மிகவும் பகட்டோடு குதிரை போன்றவர்கள் செல்கிறார்கள். இப்ப பணக்காரங்க எல்லாம் எங்க போறாங்க தீர்த்த யாத்திரைகள்லாம், அவங்க நடந்தே போறது இல்ல, குதிரை வண்டியில அந்த மாதிரி போறாங்கன்றாரு. அது பிரம்மா பாபா காலத்துல சொல்றாரு. ஏழைகளும் நடந்தே செல்வார்கள். ஏழைகள்னா அவங்களுக்கு உடல் பலம் இருக்கும், அதனால அவங்க நடந்தே போறாங்க. ஏழைகளுக்கு பாவனையின் பலன் கிடைக்கும். அவங்க ஒரு பாவனையா கும்பிடுவாங்க. ஏழைகள்லாம் ஒரு பாவனை இருக்கும் மனசுல, அந்த கடவுள் மேல அவ்வளவு ஒரு பாவனை இருக்கிறதுனால அவங்க பலன் கிடைக்கும். அந்த அளவுக்கு பணக்காரர்களுக்கு கிடைக்கிறது இல்லைன்றாரு பாபா. ஏழை பங்காளனால் தான் இருக்கிறார், பிறகு ஏன் குழப்பம் அடைகிறீர்கள், ஏன் மறந்து போகிறீர்கள்? பாபா கேட்கிறாரு, நீங்களும் ஏழை தானே, உங்களுக்கு நானே கிடைச்சிட்டேன், அப்புறம் ஏன் குழப்பம் அடைகிறீங்கன்னு சொல்லி கேக்குறாரு. ஏன் மறந்து போறீங்க அடிக்கடி என்னன்னு சொல்லி கேக்குறாரு.
நீங்கள் எந்த ஒரு துன்பமும் அடைய வேண்டியதில்லை என பாபா கூறுகிறார். இப்ப பாபா சொல்றாரு, உங்களுக்கு எந்த கஷ்டமும் கிடையாது, ஒரே ஒரு மனவாளனை மட்டும் நினைக்கணும். அப்ப நமக்கு ரொம்ப நாள் கிடைச்சிட்டாரு இல்லையா மனவாளன், போன கல்பத்துல கிடைச்சாரு, அதோட இந்த கல்பம் கிடைச்சிருக்காரு. இப்ப அவரை மட்டுமே நினைக்கணும். நீங்கள் அனைவருமே மனப்பெண்கள் தான் என்றால் மனவாளனை தான் நினைக்க வேண்டும். அந்த மனவாளனுக்கு போக படைக்காமல் சாப்பிடாமல் வெட்கம் ஏற்படாதா? பாபா கேக்குறாரு, எனக்கு அந்த மணவாளன், ஒரே ஒரு மணவாளன், அவருக்கு போக் படிக்காம சாப்பிட்டால் வெட்கம் உங்களுக்கு வராதுன்னு சொல்லி கேக்குறாரு. என்னை விட்டுட்டு சாப்பிடுறீங்களே, என்னை நினைக்காம சாப்பிடுறீங்களே, உங்களுக்கு வெட்கம் இல்லையான்னு கேக்குறாரு. அவர் மணவாளனாகவும் இருக்கிறார், தந்தையாகவும் இருக்கிறார், எனக்கு நீங்கள் உணவளிக்க மாட்டீர்களா என கூறுகின்றார். சரி, என்ன செஞ்சாலும் அதை என்கிட்ட எனக்கு கொடுத்துட்டு அப்புறம் எனக்கு எங்க பாபா சாப்பிட போறாருன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு கொடுத்துட்டு அப்புறமா சாப்பிட மாட்டீங்களான்னு சொல்லி கேக்குறாரு. ஏன்னா அவர் சக்தி நிரப்புவார்ல அந்த உணவுல. அந்த மாயாவோட நம்ம சமைச்சிடணும் இல்லையா, எதையாவது வெளியில வாங்கிட்டு வந்து கூட சில சாப்பிடுறாங்க. அந்த அந்த வந்து யார் எந்த நினைவுல சமைச்சாங்களோ அந்த வைப்ரேஷன் தான் அந்த ஃபுட்ல இருக்கும். அதனால பாபா கிட்ட சமர்ப்பிச்சுட்டு சாப்பிடும் போது அதுல இருக்கிற அந்த கெட்ட எண்ணங்கள், கெட்ட வைப்ரேஷன் எல்லாம் போகும் இல்லையா. அதான் பாபா சொல்றாரு, எனக்கு சமர்ப்பிச்சுட்டு சாப்பிட மாட்டீங்களான்னு சொல்லி கேக்குறாரு. உங்களுக்கு நான் கொடுக்க வேண்டும் அல்லவா? பாபா சொல்றாரு, உங்களுக்கு நான் கொடுக்கணும் இல்லையா, பாருங்கள். பாபா வழிமுறைகளை கொடுக்கின்றார். இப்ப பாபா நமக்கு வழிதான் சொல்வாரு, அதை நம்ம தான் நடைமுறைப்படுத்தணும். நீங்கள் தந்தை அல்லது மணவாளனை என ஏற்றுக்கொள்கிறீர்கள் அல்லவா? நீங்க பாபா வந்து இப்ப நம்ம எல்லா சம்பந்தம், சர்வ சம்பந்தம் பாபா தான் வைக்கிறோம். மகனும் எல்லா உறவாவும் அவர் வைக்கும் போது நீங்க தந்தை இல்ல மணவாளனை ஏத்துக்கிட்டீங்க இல்லையா? யார் கொடுக்கிறாரோ முதலில் அவருக்கு கொடுக்க வேண்டும். இப்ப நமக்கு கொடுக்கிறவர் யாரு? சிவன் தான் படி அளக்குறாரு. அப்ப அவருக்குதான் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். எனக்கு போக வைத்து விட்டு என்னுடைய நினைவில் உணவு அருந்துங்கள் என பாபா கூறுகின்றார். அவருக்கு போக படைச்சிட்டு அப்புறமா என் நினைவுல சாப்பிடுங்கன்றாரு. இது கடின உழைப்பு வேண்டும். ஆனா இது வந்து ரொம்ப கடின உழைப்பு. ஏன்னா அவரு ஒரு டைம் மறந்துடும். மாயா வந்து புத்தியை பிடிச்சி இருக்கும். சமைக்கும் போது ஃபுல்லா ஒரு நினைவு வராது. அப்ப ஏதாவது நடுவில் மாயா வந்து அவங்க புத்தியை திசை திருப்பி. அதனால நீங்க ரொம்ப கடின உழைப்பு இதுல வேண்டும்ன்றாரு. சாப்பிடும் போதும் ஒரு பருக்கையும் பாபா நினைவுல வைக்கணும். பிரம்ம பாபாவே சொல்லுவாரு, 4 வாய் பேச்சு நான் மறந்துடுறேன். அப்ப அவருக்கே அவ்வளவு கஷ்டமா இருக்கும்போது நம்ம எப்படி சாப்பிடுவோம்? ஏன்னா கண்டிப்பா நடுவுல யாராவது பேச்சு கொடுப்பாங்க, எதுலயாவது புத்தி நமக்கு போகும். அதனால பாபா வந்து சொல்றாரு, கடின உழைப்பு இருக்கணும். பாபா மீண்டும் மீண்டும் புரிய வைக்கிறார். திரும்ப திரும்ப பாபா சொல்றாரு, பாபாவை நிச்சயமாக நினைக்க வேண்டும். கண்டிப்பா சாப்பிடும் போது நினைக்கணும். குமாரிகளாகிய உங்களுக்கு இது மிகவும் எளிது. யாரெல்லாம் சிஸ்டர்ஸ் சரணாயிருக்காங்களோ அவங்களுக்கு ரொம்ப ஈஸி. கன்னி பெண்களுக்கு மணவாளனுடன் நிச்சயம் செய்யப்படுகிறது. இப்படிப்பட்ட மணவாளனை நினைவு செய்து சாப்பிட வேண்டும். இப்ப கன்னி பெண்கள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து நிச்சயதார்த்தம் செய்யறாங்களே மணவாளனோட, அவங்க கல்யாணம் ஆகாதவங்களே அவங்க வந்து மணவாளனையே கல்யாணம் பண்ண போறவங்களே நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு எல்லாம் ஈஸி இல்லையா? இப்ப கல்யாணம் ஆகாத சிஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்க எல்லாம் பாபா நினைவுலே சாப்பிட்டுருவாங்க. ஆனா இந்த இப்ப மாதாஸ்க்குலாம் தான் கஷ்டம். இங்க வீட்டுல இருந்து குழந்தைகள் நினைவு, எல்லாரோட நினைவு வர்றதுனால பாபா நினைக்கிறது கஷ்டம். அவரை நாம் நினைத்தவுடன் அவர் நம்மிடம் வருகின்றார். பாபா சொல்றார், பாபாவை நினைச்சோடனே அவர் நம்மகிட்ட வந்துடுறாரு. நினைத்தாலே அந்த வாசனையை எடுப்பார். நினைச்சா போதும், அந்த சாப்பாட்டுல இருக்கிற வாசனையை எடுத்துருவாரு. சக்தியும் கொடுப்பாரு. பாபாவுடன் இப்படி எல்லாம் பேச வேண்டும். நீங்கள் இரவில் எழுந்தால் இப்படிப்பட்ட பயிற்சிகள் ஏற்படும். நீங்க அதிகாலையில ஏஞ்சி நீங்க ஒழுங்கா யோகா பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பயிற்சிலாம் நாள் முழுதும் சரியா பண்ணுவீங்கன்றார். பயிற்சி செய்து விட்டால் பிறகு பகலிலும் உங்களுக்கு நினைவு இருக்கும். நீங்க பயிற்சி பண்ண நீங்க அதிகாலையில ஆழ் மனசுல ஒழுங்கா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மனசுல கொண்டு வந்துட்டீங்கன்னா, முரளி கூட படிச்சிட்டீங்கன்னா, நீங்க பாபா சொல்லியிருக்கிறாரு, சாப்பாடு வைக்கும் போது நம்ம பாபாட்ட வச்சுட்டு சாப்பிடணும். இதெல்லாம் பயிற்சி தான். இது எல்லாமே இது ஒரு வித பயிற்சி தான். இந்த பயிற்சி தான் நீங்க செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுதான் முன்னேற்றம் ஏற்படும். பயிற்சி செஞ்சுட்டீங்கன்னா பிறகு உங்களுக்கு பகலிலும் நினைவு இருக்கும்ன்றாரு. அதிகாலையில நீங்க பாபாவை நினைக்கிற பழக்கம் வந்துருச்சுன்னா பிறகு நீங்க முழு நாளுமே உங்களுக்கு அந்த பழக்கம் இருக்கும்ன்றாரு. ஏன்னா பாபா விட்டு மனசு புத்தி எங்கேயும் போகாது. சாப்பிடும் போதும் நினைவு செய்ய வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. பிரியதர்ஷனுடன் உங்களுக்கு நிச்சயம் செய்யப்பட்டிருக்கிறது. உன்னுடன் தான் சாப்பிடுவேன். இதில் பக்காவாக உறுதியாக இருக்க வேண்டும். இப்ப நமக்கு நிச்சயதார்த்தம் ஆயிருக்கு பாபா கூட. பிரியதர்ஷன் லவ்வர் அவர் கூட தான் சாப்பிடணும். இவங்க லௌகீகத்துல எல்லாம் இருக்கிறாங்கல்ல, போன் பேசிக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி இருக்கிறாங்க. அவங்களே நினைச்சிட்டு அந்த சரீரதாரிய கூட நினைச்சுக்கிட்டு பைத்தியம் மாதிரி இருக்கிறாங்க. நம்ம ஏன் கடவுளை நினைச்சு பைத்தியமா இருக்கக்கூடாது? கடவுள் தான் என்னுடைய பிரியதர்ஷன். அவர் கூட எனக்கு நிச்சயதார்த்தம் ஆயிருக்குது.
அவரை நினைச்சுக்கிட்டே நான் சாப்பிட்றேன்னு சாப்பிடுங்கன்றாரு. இதில் பக்காவாக உறுதியாக இருக்கணும்ன்றாரு. இப்படி மட்டும் இருந்துட்டீங்கன்னா அவங்கள பார்த்தா சிவ சக்தியாவே காட்சி கிடைக்கும் எல்லாருக்கும்ன்றாரு. நீங்கள் நினைவு செய்தால்தான் அவர் சாப்பிடுவார் அல்லவா. நீங்க நினைச்சாதானே அவர் உங்க சாப்பாடை சாப்பிடுவாரு. அவருக்கு அந்த வாசனை தான் கிடைக்குது. ஆனா அவரு அபோக்தா. அவர் சாப்பாடை சாப்பிடும். ஏன்னா அவரு தான் பிறப்புல இறப்புல வர்றதில்ல. அவருக்கு வாயே இல்லை. அவருக்கு வாய் இருந்தா தானே சாப்பிடுவாரு. பிரம்ம பாபா உடல்ல அந்த வாய் மூலமா தான் நம்மகிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. வாய் இருந்தா தானே சாப்பிட முடியும். அதனால வாசனை மட்டும் எடுக்கிறாரு. சக்தி கொடுப்பாரு, அவ்வளவுதான். அவருக்கு என்று உடல் இல்லை. குமாரிகளுக்கு மிகவும் எளிதுன்றாரு. இது சிஸ்டர் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு ரொம்ப ஈஸின்றாரு. இவர்களுக்கு நிறைய வசதிகள் இருக்கின்றது. சிவபாபா நம்முடைய அழகான பிரியதர்ஷன் எவ்வளவு இனிமையாக இருக்கிறார். அவங்களுக்கு கல்யாணம் ஆகாதனால பாபாவே அப்படியே சரண்டர் ஆயிட்டாங்களா, பாபா என்னுடைய மணமகன்ட்டு அப்படியே எப்பயுமே நினைவு இருக்கும் அவங்களுக்கு. அவங்களுக்கு நிறைய வசதியும் இருக்குன்றாரு. அரை கல்பமாக நாம் அவரை நினைவு செய்தோம். இப்போது சந்திக்கின்றார். நம்ம 2500 வருஷமா பக்தி பண்ணோம். சிவலிங்கத்தை போய் தேடி தேடி அந்தந்த கோயில்ல இருந்தாரோ அங்கெல்லாம் போய் பார்த்தோம். இப்போது நம்மளே சந்திக்கின்றார். அவரு ஜட சித்திரத்தை தான் நம்ம வணங்கணும். போட்டோவை பார்த்து பார்த்து நம்ம லவ் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப அவரு நேராவே வந்துட்டார் இல்லையா. கடவுள் நேராவே வந்துட்டார். இவ்வளவு நாள் நம்ம போட்டோல பார்த்துருந்தோம். இப்ப நேரா வந்துட்டாரு. நான் என்ன சாப்பிடுகிறேனோ நீங்களும் அதே சாப்பிடுங்கள் என ஒரு முறை நினைவு செய்தோம். அவ்வளவுதான். பிறகு நீங்கள் மட்டும் சாப்பிடுவீர்கள் சொல்றாரு. அப்படி அப்படி கூடாது. அவருக்கு கொடுப்பதையே மறந்து விடுவீர்கள். அவரை மறந்து விட்டால் அவருக்கு கிடைக்காது. பாபா சொல்றாரு பாருங்க, நான் என்ன சாப்பிடுறேனோ நீங்களும் அதை சாப்பிடுங்கள் என ஒரு முறை நினைவு செய்யலாம். அவ்வளவுதான். ஒரு தடவை நினைச்சிட்டு பாபா நான் என்ன சாப்பிடணும் அதை நீங்களும் அதை சாப்பிடுங்கன்ட்டு ஒரு முறை நினைச்சிட்டு அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க, மறந்துடுறீங்க. என்னை மறந்துட்டு நீங்க மட்டும் சாப்பிடுறீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அவருக்கு கொடுக்கறதையே அடுத்த வாய் மறந்துறீங்க இல்லையா. அடுத்த வாய் மறந்துறீங்க. அவரை மறந்து விட்டால் அவருக்கு கிடைக்காது. நிறைய வகைகளை சாப்பிடுவீர்கள். அதாவது நீங்க சாப்பாடு நிறைய சாப்பிடுறீங்க இல்லையா. கிச்சடி சாப்பிடுறீங்க, மாம்பழம் சாப்பிடுறீங்க, இனிப்பு சாப்பிடுறீங்க. இவ்வாறு ஆரம்பத்தில் நினைத்தீர்கள், முடிந்தது சொல்லி சொல்ற. ஆரம்பத்துலதான் நினைக்கிறீங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் மறந்துறீங்க. மற்ற பொருள்களை அவர் எப்படி சாப்பிடுவார். சாப்பாட்டை பார்த்தோன்னே நமக்கு ஆஹா கிச்சடி மாம்பழம் இனிப்புன்னு அப்படி போயிடுது புத்தி. அப்புறம் பாபா என்ன நினைப்பு வருது, நினைப்பே வரல. மறந்துறீங்க. அப்புறம் அவர் எப்படி சாப்பிடுவார் மற்ற பொருள்கள்னு சொல்லி கேட்கிறாரு. பிரியதர்ஷன் சாப்பிடவில்லை என்றால் இடையில் மாயை சாப்பிட்டு விடும். நீங்க அவர் நினைவுல அப்படியே அவர் கொடுத்துட்டு ஒரு வாய் ஊட்டிட்டு சாப்பிடணும். அப்ப அவர் சாப்பிடலன்னா யார் சாப்பிடுவாங்க, மாயா சாப்பிடணும். மாயான்றது அந்த தீய எண்ணங்கள், நமக்குள்ளார ஓடுற வேற வேற எண்ணங்கள் இருக்கு இல்லையா, அது சாப்பிடும். அப்ப அதை எப்படி சாப்பிடும் போது எந்த எண்ணம் நமக்குள்ளார ஓடுதோ அதே எண்ணம் உள்ளார போயிடும். உள்ள போயிட்டு நமக்கு அதுதான் எண்ணங்களா ஓடும். அவரை சாப்பிட விடாது. அப்புறம் பாபாவுடைய நினைவே இல்லாத போது அந்த வேற எண்ணங்கள் தானே ஓடுது. சாப்பிடும் போது ஒரு பிரச்சனையை யாரோ பேசிட்டு இருக்கிறாங்க. இப்ப இந்த கடன் பிரச்சனை இருக்கு, அந்த கடன், இதை எப்ப நம்ம சரி பண்றது, இதெல்லாம் நினைச்சுக்கிட்டு வாய்க்குள்ள சாப்பாடு போகும்போது அந்த கடன் பிரச்சனையே தான் எண்ணங்களா ஓடிட்டு இருக்கோம். அப்ப அதுதான் மாயா. இந்த மாயா தான் நம்மள சாப்பிடுது. அப்போ நமக்கு எண்ணங்கள் என்ன ஆகும், மனசு சுத்தமாகாது. அந்த பிரச்சனைகள் தான் திரும்ப திரும்ப எண்ணங்களா வரும். அப்ப நம்ம சாப்பிடும் போதாவது அட்லீஸ்ட் பாபா நினைவு சாப்பிடணும். அந்த உணவும் போய் உடம்புல பிரசாதமா மாறும். பாபா நினைவே இருந்துகிட்டு இருக்கும். அதுக்காகதான் பாபா சொல்றாரு, மாயை சாப்பிட்டு விட்டால் அது பலசாலி ஆகிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். இப்ப மாயா சாப்பிடும் போது அந்த எண்ணங்கள் அது வலுவாகிறது. நம்ம என்ன எண்ணத்தோட சாப்பிட்டோமோ அந்த எண்ணம் வலுவாயிடுது. சிலர் டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிடுவாங்க. ஒருத்தன் ஒரு சினிமால ஒருத்தன் கொலை பண்ணிட்டு இருப்பான், ஒருத்தவங்க கத்திட்டு இருப்பாங்க. ஒரு டிவில ஒரு சீரியல்ல மாமியார் சண்டை நடந்துட்டு இருக்கும், மருமகள் சண்டை நடந்துட்டு இருக்கும். நீ அப்படி செய்வியா, அப்படி பண்ணுவியான்ட்டு சண்டை ஓடிட்டு இருக்கும். அப்படியே நியாயத்தை தட்டி கேட்கற மாதிரி எல்லாம் சண்டை ஓடும். அப்ப அதை பார்க்கும்போது, அதை பார்த்துக்கிட்டே நம்ம சாப்பாடு உள்ள போகும்போது அந்த எண்ணங்கள் தான் உள்ளுக்குள்ளார போகும். அப்படியே அந்த எண்ணங்கள் உள்ள போகும்போது நமக்குள்ளார அந்த எண்ணங்கள் ஸ்டோர் ஆயிடும். அவங்க என்ன பாக்குறோமோ அது நமக்குள்ளார ஸ்டோர் ஆயிடும். அப்புறம் நம்ம அது மாதிரியே நடக்க ஆரம்பிச்சிருவோம். இதெல்லாம் பாபா அதுக்குதான் சொல்றாரு, மாயா பலசாலி ஆயிடும். அப்ப நம்ம பாக்குறோம், சும்மா தானே பாக்குறோம்னா கிடையாது. ஆழ் மனசுல எல்லாமே பதியுது. நம்ம வாழ்க்கையில வாழ்ந்தது இது வரைக்கும் என்னென்னலாம் நடந்ததோ அதெல்லாம் பதிவாயிருக்குது மனசு புத்தியில. அதுதான் அப்பப்ப எமர்ஜ் ஆகுது. அதனால இப்ப நம்ம எல்லாத்தையும் மாத்தி ரெக்கார்ட் பண்ணணும். இப்ப ரெக்கார்டிங்கே நம்ம ஒழுங்கா பண்ணிட்டோம்னா அடுத்த பிறகுல நமக்கு பிரச்சனை வராது.
அதான் பாபா சொல்றாரு, இப்ப பாபா நினைவு அப்படி சாப்பாடு வந்து சாத்வீக உணவு கூடவே பாபா நினைவு சாப்பிடும்போது எப்படி ஆயிடுவோம், நம்ம சதோ பிரதானமா ஆயிடுவோம், தூய்மையா ஆயிடுவோம். அந்த வக்கரமான புத்தி, வக்கரமான அந்த சினிமாவுடைய செயல்கள், வக்கரமானது, நம்ம இது வரைக்கும் என்னென்ன நம்ம துக்கம், கவலை, பயம், இந்த மாதிரியான 5 விகாரங்களுடைய எந்த ஒரு எண்ணங்களும் அந்த சாப்பாட்டுல இருக்காது. ஏன்னா அது பாபா நினைவுல பிரசாதமா இருக்கும்போது இந்த மாதிரி எண்ணங்கள் அந்த சாப்பாட்டுல போகாது. மேலும் உங்களை தோல்வி அடைய செய்கிறது. பாபா சொல்றாரு, மாயா சாப்பிட்டு சாப்பிட்டு பாபா நம்ம நல்லதுதான் சொல்றாரு, இது நம்மள தோல்வி அடைய பண்ணிருது. அதனாலதான் நமக்கு திடீர்னு கோபம் வருது, திடீர்னு ரியாக்ஷனு, இதெல்லாம் ஏன் வருதுன்னா சாப்பாட்டுல அந்த மாயா கலந்து இருக்குதுன்றாரு. பாபா அனைத்து வழிமுறைகளையும் இப்ப தெரிவிக்கிறாரு. பாபா தினம் முரளியில அன்னைக்கு நைட்டு உட்காந்து 1/2 மணி நேரம் நினைச்சிட்டு படுங்க சொன்னாரு. அப்பதான் அதிகாலையில ஒழுங்கா எழுந்திருக்க முடியும், இதெல்லாம் சொன்னார் இல்லையா. அது மாதிரி நிறைய வழிமுறைகளை சொல்லிட்டுதான் இருக்கிறார். பாபாவை நினைத்தால் பாபா, அதாவது பிரியதர்ஷன், மிகவும் மகிழ்ச்சி அடைவார். பாருங்க, உலகமே யார் யாரையோ நினைச்சுக்குது. நம்ம கடவுள் யாருன்னு தெரிஞ்சுட்டு, அவர் எப்படி இருக்கிறாரு தெரிஞ்சுட்டு அவரே நினைச்சிட்டு இருக்கிறோம் இல்லையா. அப்ப அவர் எவ்வளவு மகிழ்ச்சி அடைவார். எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க, இந்த குழந்தை பாருங்க எப்படி என்ன நினைக்குதுன்ட்டு மகிழ்ச்சி அடைவார். பாபா உங்களுடன் தான் அமர்வேன், உங்களுடன் தான் சாப்பிடுவேன் என கூறுகிறீர்கள். நம்ம சொல்றோம் இல்லையா, பாபா உங்க கூடதான் உட்காருவோம், உங்க கூடதான் சாப்பிடுவேன், நாங்கள் உங்களை நினைத்து கொண்டே சாப்பிடுகின்றோம், ஞானத்தினால் தாங்கள் வாசனையை மட்டும் எடுப்பீர்கள் என அறிந்திருக்கின்றோம். ஆனா எங்களுக்கு தெரியும் பாபா உங்களுக்கு உடம்பு இல்ல, நீங்க வாசனையை தான் எடுத்துக்கீங்க, அபோக்டா தெரியும் பாபான்ட்டு நீங்க சொல்றீங்க. இதுவும் கடனாக பெறப்பட்ட உடலாகும். அவருக்கு அந்த லோன் எடுத்த உடல் தான் பிரம்மா பாபா உடல். நினைக்கும் போது அவர் வருகின்றார். அனைத்திற்கும் ஆதாரம் உங்களின் நினைவாகும் இப்படின்னு நம்ம சொல்றோம். இதற்கு யோகா என பெயர் சொல்லி பாபா சொல்றாரு. நினைக்கும் போதுதான் அவர் பிரம்மா பாபா உடல்ல அடிக்கடி இருக்கிறது இல்ல, பாடம் எடுக்கும் போது வராரு போயிடுறாரு. எல்லாத்துக்கும் ஆதாரம் பாபா, பாபாவுடைய நினைவு. இதற்குதான் யோகா என்று பெயர் சொல்லி பாபா சொல்றாரு. யோகத்தில் தான் கடின உழைப்பே இருக்கின்றது சொல்லி பாபா சொல்றாங்க. இந்த யோகா பண்றோம் இல்லையா, பாபா நினைக்கிறோம் இல்லையா, இப்ப முரளி கேட்கறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பாயிண்ட் சொல்றாரு, இதெல்லாம் சொல்லியிருக்கிறாருன்ட்டு யார வேணா கேட்டா திரும்ப ரிப்பீட் பண்ணுவாங்க. இன்னைக்கு பாபா இதெல்லாம் சொன்னாரு, சாப்பிடும் போது இப்படிலாம் சாப்பிட சொல்லியிருக்காரு, யாருனாலும் சொல்லுவாங்க, குழந்தை கூட திரும்பி சொல்லும். ஆனா யோகா பண்றதுதான் ரொம்ப கஷ்டம். நினைக்கிறது ரொம்ப கஷ்டம். எல்லா நேரமும் அவரு நினைவுலே இருக்கிறது ரொம்ப கஷ்டம்ன்றாரு. ஏன்னா அது வந்து பழக்கம் இல்லை. நமக்கு உடல் உணர்வுல இருந்து எல்லாருக்கூடயும் பழகிட்டு பேசிக்கிட்டு இந்த 5 விகாரத்துல நம்ம முக்கியத்துவம் கொடுத்துட்டோம் 63 ஜென்மமா. அதுவே நமக்கு பழகிருச்சு இல்லையா. இப்ப திடீர்னு மாத்தணும்னா அதுல உழைப்பு இருக்குன்றாரு. சன்னியாசி போன்றோர் இவ்வாறு சொல்ல மாட்டாங்க. நீங்கள் தான் முயற்சி செய்ய வேண்டும் என்றால் பாபாவின் ஸ்ரீமத்தை குறித்து கவனம் கொள்ளுங்கள். பாபா சொல்றாரு, அவங்க சன்னியாசிகள் உழைப்பு எல்லாம் கிடையாது. ஏன்னா அவங்க வீடு வாசல விட்டுட்டு போய் அவங்க மூச்சு அடக்கி மூச்சு பயிற்சி எல்லாம் செய்யறாங்க. ஆனா நீங்க முயற்சி செய்யணும்னா நீங்க ஸ்ரீமத் வழி நல்ல அட்டென்ஷன் கொள்ளுங்கன்றாரு. பாபா என்ன ஸ்ரீமத் உயர்ந்த வழி காமிச்சிருக்காரு இல்லையா, அதன்படி நடக்கணுன்றாரு. முழுமையாக முயற்சி செய்யுங்கள் சொல்லி சொல்றாரு. எதுக்கு சொல்றாரு, இதுல வந்து எல்லாம் ரெடி ஆனா காட்சி காட்டுவார், நம்ம மூலமா காட்சி காமிச்சு இந்த டிராமாவை முடிப்பாரு. யார் பக்காவா இந்த பிராக்டிஸ் எல்லாம் பண்றாங்களோ அவங்கதான் பாபாவை பிரத்யட்சம் பண்ண முடியும், அவரை மாதிரியே ஆக முடியும், சதப்பிரதானமா ஆக முடியும், பர்ஃபெக்ட் ஆக முடியும். அதுக்காக தான் முழுமையா முயற்சி செய்யுங்கள் சொல்றாரு. நான் எப்படி கர்மம் செய்கிறேனோ அதே போன்று நீங்களும் செய்யுங்கள் என பிரம்மா பாபா தனது அனுபவத்தை சொல்றாரு. பிரம்மா பாபாவும் ஆரம்பத்துல இருந்து முயற்சி தான் பண்ணாரு. அவரும் நம்மள மாதிரி தானே இருந்தாரு. அவரும் சாப்பிடும் போது நினைவு மறந்துடுது, கொஞ்ச நேரம் நினைச்சா பாபா மறந்துடுறேன்றாரு. கண்ணத்திலேயே அடிச்சுக்கு வரான், ஏன் பாபா மறக்கிற அப்படின்னு சொல்லி அடிச்சுக்கு வரான். அப்புறம் தர்பார் கூட்டு வரோம் நைட்ல, அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் பாபா செஞ்சிருக்கிறாரு. அப்ப நான் எப்படி செய்யறேனோ அது மாதிரி பார்த்து நீங்களும் செய்யுங்கன்னு சொல்லி பிரம்மா பாபா சொல்றாரு. அதே கர்மத்தை தான் நான் உங்களுக்கு கற்பிக்கின்றேன். பாபா கர்மம் செய்ய வேண்டியதில்லை, சத்தியகத்தில் தவறான கர்மம் நடப்பதில்லை. பாபா என்ன செஞ்சாரோ அததான் வந்து நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. சிவபாபா கர்மம் பண்ண வேண்டியதில்லை, ஏன்னா அவர் பிறப்பிறப்புல வர்றதில்லை. அதே மாதிரி சொர்க்கத்துல தவறான கர்மம் எதுவுமே நடக்காது. சொர்க்கத்துல அக்கர்மா தான், அங்க வந்து தீய கர்மம், ஏதாவது நான் அவங்கள திட்டேன் இவங்களை திட்டேன், அவங்க வீட்டுக்கு அதே பேசினேன் இவங்க வீட்டுக்கு அதே, இந்த மாதிரி எந்த ஒரு விகர்மம் பாவ கர்மமும் அங்க நடக்காது. கொலை பண்ணாங்க, அப்புறம் டைவர்ஸ் ஆயிடுச்சு, இந்த மாதிரி எந்த விஷயமே சொர்க்கத்துல நடக்காது. பாபா மிகவும் எளிய வழிகளை சொல்லி கொடுக்கிறார். பாபா நமக்கு எல்லாமே ஈஸியான வழியை சொல்லிட்டு இருக்கிறார். உன்னுடன் தான் அமர்வேன், கேட்பேன், உன்னுடன் தான் சாப்பிடுவேன், இதுதான் உங்களின் மகிமையாகும். இப்ப நம்மளோட மகிமை என்னன்னா, பிராமணர்களுடைய மகிமை என்னன்னா நம்ம பாபா கூடதான் உட்காருவோம்,
பாபா கூட தான் உட்காந்து முரளி கேட்போம். பாபா என்ன சொல்றாரோ அவர் கூடவே உட்காந்து கேட்கணும். அவரோட தான் நம்ம சாப்பிடுவோம். இதெல்லாம் நம்மளோட மகிமைன்னு சொல்லி சொல்றாரு. பிரியதர்ஷன் ரூபத்திலோ அல்லது தந்தையின் ரூபத்திலோ நினைங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குதோ அவர் அப்படி நினைச்சுக்காங்க. சிலருக்கு பிரியதர்ஷனா நினைக்க பிடிக்கும். சிலருக்கு அப்பா அப்பான்னு நினைப்பாங்க. பாபாவை அப்பாவா ரொம்ப விரும்பி நினைப்பாங்க. எந்த ரூபத்துல வேணாலும் நினைங்கன்றாரு. நன்கு சிந்தனை செய்து ஞானத்தின் கருத்துக்களை எடுத்துக்கொள்கிறார்கள் என்று பாடப்பட்டிருக்கிறது அல்லவா. ஏதோ ஒரு சாஸ்திரத்துல கூட சொல்லியிருக்கிறாங்க. நல்லா சிந்தனை பண்ணி ஞானத்தின் பாயிண்ட்ஸை எடுத்துக்கிறாங்கன்ட்டு. இந்த பயிற்சியினால் விகர்மங்கள் கூட அழியும். நீங்க நிறைய இந்த சிந்தனை பண்ணி மனனம் பண்ணி நீங்க முரளியில பாபா என்ன சொன்னாரு, இதை ஆழமா சிந்தனை பண்ணி நீங்க பயிற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த பாவங்கள்லாம் அழிஞ்சிருன்றாரு. ஆரோக்கியமாக நீங்க மாறுவீர்கள். நீங்க ஆரோக்கியமா ஆயிடுவீங்கன்றாரு. அதனால நம்ம தாரணையும் பண்ணணும். முரளிய சிந்தனை மட்டும் பண்ணக்கூடாது. பாபா என்ன சொல்றாரோ அதை நடைமுறைப்படுத்தணும் வாழ்க்கையில. அப்ப நீங்க ஆரோக்கியமா ஆயிடுவீங்கன்றாரு. யார் முயற்சி செய்கிறார்களோ அவர்களுக்கு நன்மை நடக்கும். ஆனா யார் முயற்சி பண்ணிட்டே இருக்கிறாங்களோ, தீவிரமா முயற்சி செய்யறாங்களோ அவங்க கண்டிப்பா நல்லா இருப்பாங்கன்றாரு. அவங்களுக்கு நன்மை நடக்கும்ன்றாரு. யார் செய்யவில்லையோ அவர்களுக்கு நஷ்டம் ஏற்படும். ஆனா பாபா பேச்சு நம்ம கேட்கலன்னா, ஸ்ரீமத் படி நடக்கலன்னா, நமக்கு மன வழி பிற வழியில போனோம்னா கண்டிப்பா நஷ்டம்ன்றாரு. முழு உலகத்திற்கு, அதாவது சொர்க்கத்திற்கு அதிபதியாக ஆகிறது இல்லை. அவங்களால ராஜாவாக முடியாதுன்றாரு. இது கணக்கு வழக்காகும். இது கூட அவங்களுடைய கணக்கு வழக்குன்றாரு. நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாது. எல்லாரும் ஒரே மாதிரி நடக்க மாட்டாங்க இல்லையா. அதனால இதெல்லாம் கணக்கு வழக்குன்றாரு. பாபா மிகவும் நன்றாக இப்ப புரிய வைக்கிறார். நாம் யாத்திரை சென்று கொண்டிருக்கிறோம் என்ற பாடலை கூட நீங்க கேட்டீங்க. யாத்திரை செல்லும் போது உணவு அருந்த வேண்டியிருக்கிறது. இப்போ நமக்கு வெளியில போறோம்னா, யாத்திரைக்கு போறோம்னா அந்த டைம்ல கூட சாப்பாடு சாப்பிடணும் இல்லையா. பிரியதர்ஷினியுடன் குழந்தைகள் தந்தையுடன் சாப்பிடுவார்கள் சொல்லி சொல்றாரு. அங்க வெளியில எல்லாம் போனாங்கன்னா எல்லாம் எப்படி சாப்பிடுவாங்கன்னா, குழந்தைகள்லாம் அவங்க அப்பாவோட சாப்பிடுவாங்க. பிரியதர்ஷனோட சாப்பிடுவாங்க. இங்கேயும் அப்படிதான். உங்களுடைய பிரியதர்ஷனுடன் எவ்வளவு ஈடுபாடு அன்பு இருக்கிறதோ அவ்வளவு குஷியின் அளவு உங்களுக்கு அதிகரிக்கும்னு சொல்றாரு. இங்கேயும் நம்ம எங்கேயாவது போனோம், பிக்னிக் போறோம், நம்ம யார் கூட சாப்பிடுவோம்? நம்மளுடைய பிரியதர்ஷன் கூட நம்ம சாப்பிடணும். இல்ல அப்பாவோட சாப்பிடணும். யார் அவருதான் அப்பா, கடவுள். கடவுளோட நம்ம சாப்பிடணும். இப்ப நம்ம எவ்வளவு அவர் கூட அன்பு நமக்கு ஈடுபாடு இருக்குதோ அவ்வளவு நமக்கு குஷியின் அளவு அதிகரிக்கும்ன்றாரு. எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு பாபா நினைவுல இருந்து பாருங்க, அவ்வளோ குஷியா இருக்கும்னு சொல்றாரு. நிச்சய புத்தியை உடையவர் வெற்றி அடைந்து கொண்டே போவாங்க. யாருக்கு இந்த ஸ்ரீமத் மேல நம்பிக்கை, பாபா மேல நம்பிக்கை இருக்குதோ அவங்க கண்டிப்பா வெற்றி அடைஞ்சுட்டே போவாங்கன்னு சொல்றாரு. யோகா என்றாலே ஓட்டம்தான், இது புத்தியின் ஓட்டமாகும்னு சொல்லி சொல்றாரு. இது ரேஸ் மாதிரிதான். யார் அதிகமா நினைக்கிறாங்களோ அவரை போய் அடைவாங்க. நம் மாணவர்கள், டீச்சர் நமக்கு ஓட கற்பிக்கின்றார். நம்ம எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ். நமக்கு ஆசிரியரா கடவுளே வந்திருக்கிறார். அவர்தான் நமக்கு ஓடுறதுக்கு சொல்லி கொடுக்குறாரு. பகலில் வேலை மட்டும்தான் செய்ய வேண்டும் என நினைக்காதீர்கள் என பாபா கூறுகின்றார். பாபா சொல்லுவார்ல, மொத்தமா 24 மணி நேரம், அதுல 8 மணி நேரம் தூங்குறீங்க, 8 மணி நேரம் வேலை செஞ்சாலும் 8 மணி நேரம் என்ன நினைவுன்னு சொல்லியிருக்கிறாரு. இருந்தாலும் இப்ப டைம் இல்லை இல்லையா. அதனால பகல்ல 8 மணி நேரம் பாபா வேலை செய்ய சொன்னாரு. அதனால நான் அவரை மறந்துட்டு வேலையே பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்கன்றாரு. ஆமையை போன்று செயலை செய்துவிட்டு நினைவில் அமருங்கள். எல்லா வழியும் செய்யுங்க, ஆமை மாதிரி செய்யுங்க. ஆமை மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, அப்புறமா உட்காந்து பாபாவை நினைங்கன்றாரு. குளவி முழு நாளும் ரீங்காரம் இட்டுக் கொண்டே இருக்கிறது. பிறகு சில பறந்து விடுகிறது, சில இறந்து போகிறது. இந்த குளவி கூட என்ன பண்ணும், ஒரு புழு எடுத்துன்னு வச்சு அதை சுத்தி கூடு கட்டி அது பூம் பூம்னு ரீங்காரம் முழு நாளும் ரீங்காரம் ஆயிடும். அதுல சில புழுக்கள் பறந்துரும், சில புழுக்கள் குளவியா மாறி பறந்துரும், சில புழு இறந்து போயிடும். இது கூட நம்மளுடைய எடுத்துக்காட்டுதான். இங்க நம்ம பிராமணர்களுடைய எடுத்துக்காட்டுதான் இது. இங்க நம்ம ரீங்காரம் செஞ்சு செஞ்சு தனக்கு சமமா சிலரை மாத்துறீங்க நீங்க. அதிலும் ஒரு சிலருக்கு மிகவும் அன்பு இருக்கிறது, சிலர் அழுகி போகிறார்கள். ஒரு சிலர் மாறுறாங்க, பாபா மேல அன்பு இருக்குது, மாறுறாங்க. சிலர் அவங்களால கடைபிடிக்க முடியல, அதனால அழுகி போயிடுறாங்கன்றாரு. சிலர் அரைகுறையாக இருந்து விடுகிறார்கள், சிலர் ஓடியும் போகிறார்கள். பாபா அந்த உதாரணம் சொல்றாரு. பிறகு புழுவாகவே மாறிவிடுகிறார்கள். அவங்க பழையபடி எப்படி இருந்தாங்களோ அது மாதிரி ஆயிடுறாங்க, ஓடி போய் பழைய புழு மாதிரி ஆயிடுறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. எனவே இவ்வாறு ரீங்காரம் விடுவது மிகவும் எளிதாகும். ஆனா இந்த ஞானத்தை போய் பூம் பூம்னு ஓதுறது ரொம்ப ஈஸின்றாரு. நீங்க போய் ஓதுங்க, எல்லாத்தையும் சொல்லுங்க. அதுல யார் மாறுறாங்களோ மாறிக்கிட்டோம், மாறாதவங்க அப்படியே இருந்துட்டு போட்டோம்னு சொல்லி சொல்றாரு. மனிதன் தேவதை ஆவதற்கு எந்த போரும் தேவையே இல்லை சொல்லி சொல்றாரு. இங்க நம்ம ஒண்ணும் கத்தி கத்தி இதெல்லாம் எடுத்துட்டு போய் சண்டை போட போறது இல்லை.
எந்த அணுகுண்டெல்லாம் நம்ம போட போறது இல்லை. மனுஷன் வந்து தேவதை ஆகிறதுக்கு இது கத்தியின்றி ரத்தமின்றி ஒரு போர் சொல்றார் பாபா. இப்போது நாம் யோகா செய்கின்றோம், தேவதை ஆவதற்கான முயற்சியை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த ஞானம் கீதையில் இருந்ததுன்னு சொல்லி சொல்றாரு. அவர் மனுஷன் வந்து தேவதை ஆக்கிவிட்டு சென்றார். கடவுள் நம்மள மனிதன் வந்து தேவதையாக்கினார். சத்தியகத்தில் அனைவருமே தேவதைகளாக இருந்தனர். நிச்சயமாக சங்கமயுகத்தில் தான் அவர்களை தேவதையாக மாற்றியிருப்பார். சொர்க்கத்துல இதே பூமியிலதான் சொர்க்கம் இருந்துச்சு. சொர்க்கத்துல எல்லாருமே தேவதையா இருந்திருப்பாங்க. அப்ப கண்டிப்பா சொர்க்கத்துக்கு முன்னாடி ஒரு யுகம் இருந்திருக்கும்ல, சங்கம யுகம். அந்த யுகத்துலதான் வந்து எல்லாரையும் மாத்தி இருப்பாரு கடவுள் சொல்லி சொல்றாரு. அங்கே தேவதை ஆவதற்கான யோகத்தை கற்பிப்பதில்லை. அப்படி கிடையாது. சொர்க்கத்துல போய் நம்ம பாடம் எல்லாம் படிக்க மாட்டோம், யோகாவும் செய்ய மாட்டோம். சத்தியுக ஆரம்பத்தில் தேவி தேவதா தர்மம் இருந்தது. கலியுக கடைசியில் அசுர தர்மமாக இருக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. இந்த விஷயங்கள் கீதையில் மட்டும்தான் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி விஷயம்லாம் பகவத்கீதையில இருக்கு. மனிதன் வந்து தேவதை ஆவதற்கு நேரமே ஆகாதுன்னு சொல்லி சொல்றாரு. இந்த மனுஷனா இருக்கோம்ல, இப்ப நம்ம தேவதே ஆகிறதுக்கு ஒரு செகண்ட் போதும், ஒரு வினாடியும் ஜீவன் முக்தின்றாரு. ஒண்ணுமே இல்ல, பூட்டு ஓபன் ஆயிடுச்சுன்னா பாபா நினைச்சோன்னா போதும், கொஞ்சம் முயற்சி தான். கடைசியில ஒரு செகண்ட்ல உடலை விட்டு நம்ம போக போறோம். அந்த ஒரு வினாடி பயிற்சி தான். எல்லாத்தையும் விட்டுட்டு பாபா நினைவுல போகும்போது தேவதை ஆயிடுவோம். அப்ப இதுக்கு நேரமே ஆகாதுன்றார். ஏனென்றால் குறிக்கோளை இப்ப தெரிவிக்கின்றார். அங்கே முழு உலகத்திலும் ஒரே தர்மம் தான் இருக்கும்னு சொல்லி பாபா சொல்றாரு. அங்க பாத்தீங்கன்னா சொர்க்கம் ஃபுல்லா ஒரே தர்மம், ஒரே ராஜ்யம், ஒரே மொழிதான் இருக்கும். உலகம் முழுவதும் இருக்கும் அல்லவா. சீனர்கள், ஐரோப்பியர்கள்லாம் அப்ப இருக்க மாட்டாங்க என்பது கிடையாது. இருப்பார்கள், ஆனால் அங்கே மனிதர்களாக இருக்க மாட்டார்கள். பாபா சொல்றாரு, இந்த சைனர்கள், அதாவது முழு உலகமுமே சொர்க்கமா இருக்கும். முழு உலகமுமே தான் சொர்க்கமா இருக்கும். இந்தியான்றது இந்த பரப்பளவு கிடையாது. அப்ப வந்து பரப்பளவு கொஞ்சம் அதிகமான சொர்க்கம் வந்து எல்லாமே இருக்கும். அந்த சீனர்கள், ஐரோப்பியர்கள் இருக்க மாட்டாங்கன்னு கிடையாது. அந்த சீனர்கள், ஐரோப்பியர்கள் எப்படி மாறி இருப்பாங்க, தேவதைகளாக மாறி இருப்பாங்கன்னு சொல்றாரு. ஏன்னா இங்க வந்து பிகே ஆயிருப்பாங்கல்ல, பிகே ஆகி இங்க பிராமணர் ஆகி அப்புறம் தேவதை ஆயிருப்பாங்கல்ல, இருப்பாங்க. ஆனா அவங்க வந்து மற்ற தர்மத்தினரா இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி சொல்றாரு. தேவதா தர்மத்தில் மட்டும்தான் இருப்பாங்க சொல்லி சொல்றாரு. மற்ற தர்மத்தினர் இருப்பதில்லை. இப்போது கலியுகம் ஆகும். மற்ற தர்மத்தினர்லாம் இங்க இருக்கிறது இல்ல. இப்போ இது வந்து கலியுகம் சொல்லி பாபா சொல்ற. இங்கதான் எல்லா தர்மத்தினரும் இருக்கிறாங்க. ஆனா அங்க வந்து தேவதா தர்மத்தினர் மட்டும்தான் இருப்பாங்க. இங்க கலியுகத்துல எல்லா தர்மத்தினரும் இருப்பாங்க. நாம் பகவான் மூலமாக மனுஷன் வந்து இப்ப தேவதை ஆகிட்டு இருக்கிறோம்னு சொல்லி சொல்றாரு. நீங்கள் 21 பிறவிகளுக்கு சதா சுகமுடையவர்களாக இப்ப மாறுறீங்கன்ட்டு பாபா சொல்றாரு. இதில் துன்பப்படுவதற்கு எதுவுமே இல்லை. இதுல கஷ்டப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆத்மான்னு புரிஞ்சு பாபான்னு நினைக்கணும். நினைச்சா நம்ம தேவதை ஆயிடுவோம், அவ்வளவுதான். எந்த விஷயத்தையும் பார்க்க கூடாது, எது மேலேயும் பற்று வைக்க கூடாது, உடம்பையும் நினைக்க கூடாது, உறவினர்களையும் நினைக்க கூடாது. பாபாவே நினைச்சிட்டு இருந்தோம், பிரியதர்ஷனா தந்தையா நினைச்சிட்டு இருந்தோம்னா நமக்கு சத்தியதி கிடைச்சிடும். 21 பேருக்கு ஆசி கொடுக்குறேன்றாரு. பக்தி மார்க்கத்தில் பகவானிடம் செல்வதற்காக எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஆனா நம்ம இங்க கஷ்டமே இல்லை, போய் யோகா பண்றோம், ஜாலியா இருந்துட்டு வரோம். ஆனா பக்தியில பாருங்க, பகவானை அடைய மலை மலையா ஏறி போறாங்க, ஆபத்தான பகுதிகள்லாம் நடந்து போறாங்க. அது மாதிரி அங்க பிரதர்ஷனம் செய்யறாங்க. அப்புறம் விரதம் இருந்து இத்தனை நாள் விரதம் அப்படிலாம் இருக்கிறாங்க. அனைத்தையும் கடந்து நிர்வாணத்திற்கு போய்விட்டார்கள்னு சொல்றாங்க. பகவானிடம் சென்று விட்டனர் என கூறுவது கிடையாது. சொல்றாங்க அவரு வந்து கடந்து போயிட்டாரு. சாது சன்னியாசிகள்லாம் அப்படியே இதுக்கு போயிட்டாங்க, அதாவது பரந்தாமத்துக்கு போயிட்டாங்கன்னு மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா கடவுள்கிட்ட போயிட்டாங்கன்ட்டு யாரும் சொல்றது இல்லை சொல்லி பாபா சொல்றாரு. சொர்க்கத்திற்கு சென்று விட்டனர் என சொல்வார்கள். ஆனா சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவர் செல்வதால் சொர்க்கம் உருவாகாது. பாபா சொல்றாரு பாருங்க, ஒருத்தவங்க போயிட்டாங்கன்னா சொர்க்கம் உருவாயிடாது. சொர்க்கம்னா என்ன வேணும், எல்லாரும் இருக்கணும் இல்லையா, அப்பதான் அது சொர்க்கம். ஒரு ஆள் போயிட்டா எப்படி சொர்க்கம் வரும்னு சொல்லி கேட்கிறாரு. அனைவரும் தான் செல்ல வேண்டும். எல்லாரும் போனாதான் சொர்க்கமே உருவாகும். இப்ப சொர்க்கமே இல்ல, நரகமா இருக்கும்போது எப்படி சொர்க்கம் வரும், எல்லாரும் போனாதான் சொர்க்கம் வருங்கிறாரு. பகவான் காலனுக்கு எல்லாம் காலன் என கீதையில் எழுதப்பட்டிருக்கிறது. கடவுள் வந்து காலன்றது டைம். டைம் வந்தா ஒருத்தவங்க தான் போவாங்க. ஆனா இந்த காலனுக்கெல்லாம் காலம் வந்தா எல்லாரும் போயிடுவாங்க. கடவுள் வந்து ஈஸ்வரன் வந்து காலனுக்கெல்லாம் காலன் என கீதையில் எழுதப்பட்டிருக்கிறது சொல்லி சொல்றாரு. கொசு கூட்டத்தை போல அனைவரையும் திரும்ப அழைத்து செல்வார். அவர் வந்தா சும்மாவா இருப்பாரு, அவர் வேற கூப்பிட்டீங்க இல்லையா, மகா காலன் அவரு, மகா காளேஸ்வர். அவர் வந்தா எல்லாரையும் தான் கூட்டிட்டு போவார். இந்த சக்கரம் திரும்ப சுழல்கிறது என பக்தியும் கூறுகிறது. இப்ப நமக்கு புரியுது, போன கல்பம் மாதிரிதான்
திரும்ப இந்த கல்பம் வந்து நடந்துட்டு இருக்குதுன்ட்டு. ஆகவே நிச்சயமாக முதலில் சத்தியுகத்தின் தேவதா தர்மம் திரும்ப வரும்னு சொல்லி பாபா சொன்னார். அப்ப கண்டிப்பா இந்த சொர்க்கம் வந்து திரும்ப வரும், தேவதா தர்மம் திரும்ப வரும்ன்றாரு. பிறகு மற்ற தர்மங்கள் வரும். அதுக்கப்புறம் 2500 வருஷம் கழிச்சு அடுத்தடுத்த தர்மங்கள்லாம் வரும். மண்மனாபவ என்பதை பாபா எவ்வளவு எளிதாக புரிய வைக்கிறார். இப்ப எப்படி ஈஸியா நமக்கு புரிய வைக்கிறார். ஆத்மான்னு புரிஞ்சு பரமாத்மாவை நினைக்கணும், இதுதான் மண்மனாபவ, அவ்வளவுதான். 5000 வருடத்திற்கு முன்பு கீதையின் பகவான் செல்லமான குழந்தைகளே என கூறினார். இதே மாதிரிதான் போன கல்பமும் கீதையின் பகவான் வந்து செல்லமான குழந்தைகளை கூப்பிட்டாரு. ஒருவேளை கிருஷ்ணர் கூறினார் என்றால் மற்ற தர்மத்தினர் கேட்க மாட்டார்கள். பாபா சொல்றாரு, நம்ம ஒண்ணு கிருஷ்ணரை ஏத்துக்கலாம், மற்ற தர்மத்தினர் கிருஷ்ணர் தான் கடவுள்னு எப்படி ஏத்துக்குவாங்க? பரமாத்மான்னு சொன்னா ஏத்துக்குவாங்க இல்லையா? ஆத்மாவுடைய அப்பா பரமாத்மான்னு அவர் ஒருத்தர் தான் கடவுள் அப்படின்னு சொல்லும் போது எல்லாரும் ஏத்துக்குவாங்க. கிருஷ்ணர் தான் கடவுள் சொன்னா மற்ற தர்மத்தினருக்குலாம் ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஏசுன்றாங்க, அல்லான்றாங்க. அவ கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாங்கன்றாரு. பகவான் என்ன கூறினால் இறை தந்தை சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கின்றார், அதில் நாம் தான் சக்கரவர்த்தி ராஜா ஆகின்றோம்னு அனைவருக்கும் தோன்றும். இப்ப கடவுள்னு சொன்னீங்கன்னா காட்ஃபாதர்ன்னு சொல்லி புரிய வைக்கும் போது அவர் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யறாருன்னு சொல்லும் போது எல்லாருக்கும் நம்ம அந்த மாதிரி ஆகணும்ன்றது தெரியும், புரியும்னு சொல்லி சொல்றாரு. இது செலவு எதுவுமே கிடையாது, சிஷியின் முதல் இடை கடையை தெரிந்து கொள்ள வேண்டும் சொல்லி சொல்றாரு. இதுல என்ன செலவு இருக்கு? காசு பணம்லாம் நம்ம கொடுத்தா இங்க யோகாவுக்கு கூப்பிடுறோம், எதுவுமே கிடையாது. வந்து புரிஞ்சுக்கோங்க, அவ்வளவுதான். சிஷியின் முதல் இடை கடையை தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான்றாரு. குழந்தைகளாகிய நீங்கள் விசாசாகர் மந்தனம் இப்ப செய்யணும், காரியங்கள் செய்தா கூட இரவும் பகலும் இவ்வாறு முயற்சி செய்து கொண்டே இருங்க சொல்லி பாபா சொல்றாரு. அதாவது மனசுல புத்தியில ஞானத்தையே ஓட விடுங்கன்றாரு. விசாசாகர மந்தனம் செய்யவில்லை என்றாலும் அல்லது பாபாவை நினைக்காவிட்டாலும் காரியங்களை மட்டும் செய்து கொண்டே இருந்தால் இரவிலும் கூட அதே எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கும். பாருங்க, இப்ப நம்ம ஞானத்தை சிந்தனை பண்ணல, பாபாவையும் நினைக்கல, ஆனா வேலையை மட்டும் செஞ்சுட்டே இருக்கணும்னா நமக்கு அதிகாலையிலையும் தூக்கத்திலையும் கனவுலையும் நம்ம என்ன ஓடுதோ அதேதான் வரும்ன்றாரு. கட்டிடம் கட்டுபவர்களுக்கு என்ன வரும்? கட்டிடம் பற்றிய எண்ணமே தான் தோன்றும். இப்போ ஒரு கட்டிட தொழிலாளி இருக்கிறாரு, வேலை ஏதோ செஞ்சுட்டு இருக்கிறாருன்னா அவர் தூங்கினாலும் அவருக்கு அதே எண்ணம் தான் ஓடும் இல்லையா? கனவுல கூட அதே தான் வந்துகிட்டே இருக்கும். பாபா அதனாலதான் சொல்றாரு, என்ன செய்றீங்களோ அப்புறம் அதே உங்க புத்தியில ஓடும். நல்லது. விசாசாகர் மந்தனம் செய்வதற்கான பொறுப்பு இவருக்கு இருக்கிறது. ஃபர்ஸ்ட் பிரம்மா பாபாவுக்கு தான் கொடுத்தாரு, ஞான மனத சிந்தனை பண்ணுன்னு சொல்லிட்டு. அந்த பொறுப்பு பாபாவுக்கு இருக்குது. ஆனால் கலசத்தை லட்சுமிக்கு கொடுத்துள்ளார் என்கின்றார்கள். அதனால பிரம்மா பாபா சிந்தனை பண்ணாலும் ஞான கலசத்தை லட்சுமிக்கு தான் கொடுத்திருக்கிறாருன்னு சொல்றாங்க இல்லையா? அதாவது எல்லா சாமியோடைய கையிலையும் பாத்தீங்கன்னா கலசம் இருக்கும். அது சிவன் கொடுத்த ஞான கலசம் தான். அது ஞானத்தை சொல்ற வாய்ப்பு வந்து மாதாஸ்க்கு தான். என்னதான் பிரதர்ஸ் சிந்தனை பண்ணாலும், பிரதர்ஸ் எல்லாம் சிந்தனை பண்றாங்க, ஆனா அதை சொல்ற வாய்ப்பு வந்து அதை யார் சொன்னா கேட்பாங்க மக்கள்னா பெண்கள் சொன்னாதான் கேட்பாங்க. ஆண்கள் சொன்னா என்ன பண்றாங்க, கேட்க மாட்டாங்க. அதனால பெண்களுக்கு தான் கடவுள் வந்து ஞான கலசத்தை வச்சிருக்கிறாரு. அதனால பிரம்மா பாபா சிந்தனை பண்ணாலும் அதை அம்மா தான் சொல்றாங்க எல்லாருக்கும். எனவே நீங்கள் லட்சுமி ஆகிறீர்கள் அல்லவா? இப்ப நம்மளும் அதே மாதிரிதான். ஒரு லட்சுமி கிடையாது இல்லையா? ஒரு லட்சுமி நாராயணன் கிடையாது, 108 லட்சுமி நாராயணங்கள் இருக்கிறாங்க. அப்ப எல்லாருமே இந்த ஞான கலசத்தை யார் தலைமையிலாம் பாபா வச்சிருக்கிறாரோ அவங்க எல்லாருமே லட்சுமி தான் இல்லையான்னு சொல்லி கேட்கிறாரு. நல்லது. இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தை மிக பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தை நமஸ்தே. நம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஸ்ரீமத்தை குறித்து கவனத்தில் வைத்துக் கொண்டு முயற்சி செய்யணும். பாபா என்ன கர்மம் செய்து கற்பித்தாரோ அதையே செய்யணும். விசாசாகர் மந்தனம் செய்து ஞானத்தின் கருத்துக்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். நல்லா சிந்தனை பண்ணி பாயிண்ட்ஸ் எல்லாம் தேர்ந்தெடுத்து புத்தியில ஸ்டோர் பண்ணிக்கணும். 2வது பாயிண்ட், நாம் பாபாவின் நினைவுல இருந்துதான் சாப்பிடுவோம் என்று தனக்குத்தானே உறுதி எடுக்க வேண்டும். உன்னுடன் தான் அமருவேன், உன்னுடன் தான் சாப்பிடுவேன், இந்த உறுதிமொழியை உறுதியாக கடைபிடிக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. நீங்க சாப்பாடு செஞ்சிட்டீங்கன்னா அதை பாபாக்கு வைக்காம சாப்பிடாதீங்கன்றாரு. ஏன்னா சமைக்கும் போது நம்ம மனசு வந்து அங்கங்க தடுமாற ஏதோ நினைவுல சமைச்சிருவோம், அதோட வைப்ரேஷன் உணவுல இருக்கும். பாபா நினைவுல சமைச்சா தப்பு இல்லை, பாபா ஏதாவது நம்ம நினைவு வந்து மாறுச்சுனாதான் பிரச்சனை. அதனால எந்த உணவா இருந்தாலும் அதை பாபா ஃபர்ஸ்ட் போக் பிரசாதம் சமர்ப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் கூடயே உட்காந்து ஒரு ஒரு சாப்பாடு உணவையும் நம்ம வந்து
வாயில வைக்கும்போது பாபா நினைவிலே பாபா அவங்க கூட தான் சாப்பிடுறது நினைச்சு சாப்பிடுங்க. இது பண்ணீங்கனாலே நீங்க மாயா கிட்டக வராதுன்றாரு. இந்த உறுதிமொழியை உறுதியாக நீங்க இப்ப கடைபிடிக்கணும்னு சொல்றாரு. வரதானம்: கர்மம் மற்றும் சம்பந்தம் இரண்டிலும் சுயநல உணர்விலிருந்து விடுபட்டு இருக்கும் தந்தைக்கு சமமான கர்மாதி தாவீர்களாக அந்த வரதானம் கொடுக்குறாரு. இங்க கர்மம், நம்ம கர்மம் செய்யும் போது சரி, சம்பந்தம் தொடர்புல சரி, ரெண்டுலுமே சுயநலமே இருக்கக்கூடாது. நான் இது பண்ணனா இவங்க எனக்கு இது ரிட்டர்ன் செய்வாங்க, அந்த மாதிரி ஏதாவது நான் இதை செஞ்சா எனக்கு இது நல்லது நடக்கும் அப்படிலாம் நினைச்சிட்டு கூட செய்யாதீங்க. சுயநல உணர்வோட செய்யறது அந்த மாதிரி கர்மா செய்யக்கூடாது. எந்த கர்மானாலும் இதனால எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படிதான் சிலர்லாம் பழகுவாங்க. இவங்களுக்கு இதை செய்யறதுனால எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்லாம் சிலர் இருப்பாங்க. அது மாதிரி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இல்லாம சுயநல உணர்வுல இருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய பிரம்மா பாபாவுக்கு சமமாக கர்மங்களை வென்றவர் ஆகுக, கர்மாதீத்த ஆவிர்களாக அந்த வரதானம் கொடுக்கிறாரு. அனைவரையும் விடுபட்டவர்களாக ஆக்கி விடுவதற்கான சேவை குழந்தைகளாக உங்களுடையது ஆகும். இப்ப எல்லாருமே முக்துனா முக்தி கேட்கறாங்க. முக்தினா எனக்கு பிறப்பிறப்பே வேணும், அந்த உடம்புல விடுபடணும், அதைதானே விரும்புறாங்க. அப்ப எல்லாரையும் விடுபட்டவர்களாக ஆக்கிறதுக்கான சேவையே உங்களுக்கு தான் சார் பாபா. நீங்க தான் அதை செய்யணும்ன்றார். எனவே மற்றவர்களை விடுதலை அடைய செய்து சுயம் தங்களை பந்தனத்தில் சிக்கி கொண்டு விடாதீர்கள். பாபா சொல்றாரு, நான் போய் மத்தவங்களை போய் விடுதலை பண்ண போறேன்ட்டு போயிட்டு நீங்க போய் பந்தனத்துல மாட்டிக்காதீங்கன்றாரு. சில ஞானத்தை சொல்ல போறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரிய வைக்கிறேன்ட்டு அவங்க கண்டிப்பா புரிய வச்சே தீருவேன், அவங்கள மாத்தியே தீருவேன்ட்டு அவங்களுடைய பந்தனத்துல போய் இவங்க மாட்டிக்கிறாங்க. எல்லாத்துலயுமே விடுபட்டு செய்யணும்னு சொல்றாரு. எல்லைக்குட்பட்ட எனது எனது என்பவற்றில் இருந்து விடுபட்டவர் ஆகும் போதே அவ்யக்த ஸ்திதியை அனுபவம் செய்யக்கூடியவர்களாக இருப்பீங்க. இங்க உட்பட்ட எல்லாமே எண்ணிதுன்னு இருக்கு இல்லையா? என்னுடைய குடும்பம், என்னுடைய வீடு, என்னுடைய குழந்தைகள், என்னுடைய சேவை, என்னுடைய சென்டரு, என்னுடைய மாணவர்கள், இதெல்லாம் என்னது, இது எனக்கு தான் தெரியும், என்னாலதான் செய்ய முடியும். இந்த மாதிரிலாம் ராயெல்லாம் நிறைய எனதுன்னு இருக்குது. அதுல இருந்தெல்லாம் கூட வெளியே வரும்போதுதான் நீங்க அவ்வியக்த ஸ்திதியை அனுபவம் செய்ய முடியும். அதாவது பரிஸ்தாவா பாபா கூட இருக்கிறத அனுபவம் செய்ய முடியும்ன்றாரு. எந்த குழந்தைகள் லௌகீக மற்றும் அலௌகீக கர்மம் மற்றும் சம்பந்தம் ரெண்டுலயுமே சுயநல உணர்வுல இருந்து விடுபட்டு இருக்கிறாங்களோ, எந்த குழந்தைகள் இந்த குடும்பத்திலையும் சரி வெளியில போயிட்டு சென்ட்ரலையும் வேலை செய்யும் போது தன்னுடைய கர்மம் மற்றும் சம்பந்தம் ரெண்டுத்துலயுமே சுயநலம் இல்லாம விடுபட்டு இருக்கிறாங்களோ அவங்கதான் பிரம்மா பாபாவுக்கு சமானமாக கர்மாதீத நிலையை அனுபவம் செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதாவது தந்தைக்கு சமான் கர்மங்களை வென்ற நிலைய அனுபவம் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. எனவே எதுவரை கர்மங்களின் பந்தனத்திலிருந்து விலகியவராக ஆகியுள்ளேன் என்று செக் செய்யுங்கள். இப்ப நீங்க உங்களை நீங்களே செக் பண்ணுங்க. இப்ப நமக்கு சில விஷயம் எல்லாம் தெரிய மாட்டேங்குது. நிறைய மாயா எப்படி பண்ணுதுன்னா, அது இருக்கிறதே நமக்கு தெரியாத அளவுக்கு நம்ம பந்தனத்துல மாட்டிட்டு இருக்கோம். இது ஒரு பந்தனம் கூட தெரிய மாட்டேது. இப்ப சாதாரணமா லௌகீகத்தை கூட விட்டுட்டு வந்துட்டேன். இப்ப சேவையின் பந்தனத்துல சிக்கிக்கிறாங்க நிறைய பேரு. அந்த மாதிரி பாபா இப்ப கர்மத்துல நீ என்ன கர்மா செஞ்சாலும் அந்த பந்தனத்துல மாட்டிட்டு இருக்கிறீங்களா அப்படின்றத செக் பண்ணுங்க. பாபா நினைவுல விலகி செய்யுங்கன்றாரு. எந்த வேலையா இருந்தாலும் பாபா நினைவுல விலகி அன்பானவங்களா செய்யுங்க. ரொம்ப அட்டாச்மெண்டோட பற்றோட நான் தான் செஞ்சாகணும், இந்த கடமை என்னது, நான் இதை பண்ணியே ஆகணும், என் தலையில இதெல்லாம் இருக்குது, இந்த சேவையில கூட இதை பண்ணி ஆகணும், இதை முடிக்கணும் அந்த டென்ஷனோட செய்யும் போது அது பந்தனம் ஆயிடுது. எல்லாத்தையுமே விலகி பாபா நினைவுல செய்யும் போது ஈஸியா இருக்கும். அதனால விளையவராகி இருக்கிற நான்கிட்ட செக் பண்ணுங்கன்றார். வீணான சுபாவ சம்ஸ்காரங்களுக்கு வசப்பட்டவர் ஆவதிலிருந்து விடுபட்டே இருங்கள். இப்ப பழைய சுபாவ சம்ஸ்காரம்லாம் நமக்கு இருக்கும் இல்லையா? கடுப்பு, டென்ஷன் ஆகுறது, கவலைப்படுறது, கோவப்படுறது, இந்த மாதிரி நிறைய வீணான சுபாவ சம்ஸ்காரங்களுக்கு கூட வசப்பட்டவர் ஆகிறதுல விடுபட்டே இருங்கன்னு சொல்லி பாபா சொல்றாங்க. ஸ்லோகன் சரளமான உள்ளம் மற்றும் சகஜமான சுபாவம் கொண்டுபவர்களே சகஜ யோகி ஆவார்கள். யார் ஈஸியான, அதாவது ஒரு மாதிரி கடினமா இருக்கும், சில பேர் நம்ம பேசவே முடியாது, அப்படியே அவங்கள்ட்ட போய் பழகவே கஷ்டமா இருக்கும், அந்த மாதிரி கடினமா இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்காம சரளமான உள்ளமா இருக்கணும் மற்றும் சகஜமான சுபாவமா இருக்கணும். அவங்கதான் சகஜ யோகி. இப்ப பிரம்மா பாபாலாம் பாருங்க, இந்த தாதி தீதிகள்லாம் பாத்தீங்கன்னா அவங்கள்ட்ட போனா ஈஸியா பழக முடியும். சரளமான உள்ளமா இருக்கும், சுபாவமும் அப்படி சகஜமா இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் சகஜ யோகின்றாரு. அதாவது எப்பயுமே பாபா நினைவுல இருப்பாங்க. பாபா நினைவுல இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? பூ மாதிரி இருப்பாங்க. அவங்கள்ட்ட ஈஸியா நம்மளால பழக முடியும். அவர்களே போலோநாத் கள்ளங்கபடமற்ற தந்தைக்கு பிரியமானவர்கள் ஆவார்கள். யார் அந்த மாதிரி சகஜ யோகியா
சரளமான உள்ளத்தோட சகஜமா எல்லாரோடையும் பழகுனாங்க, சுபா சம்ஸ்காரத்தோட, அவங்கதான் போலோநாத், கள்ளங்கபடமற்ற போலநாத் தந்தையார் சிவன். அந்த சிவனுக்கு பிரியமானவர்களா அவங்கதான் ஆவார்கள் சொல்லி பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி. நன்றி.